பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். காலையில நீங்க எல்லாரும் கேட்டு கர்த்தருடைய வருகை குறித்து அறிஞ்சிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அதை குறிச்ச அடையாளங்கள், கர்த்தரோட வரப்போற வருடங்கள், இதெல்லாம் குறித்து நிறைய பார்த்தோம். ரொம்ப முக்கியம்தான், கர்த்தர் வரப்போற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியமானது, கர்த்தர் வரும் பொழுது நான் எப்படி அவரை தரிசிக்கிறது, அதுதான் முக்கியம். ரகசியங்களை தெரிஞ்சா மட்டும் பத்தாது, கர்த்தர் வரும் பொழுது அவரை நாம் எல்லாரும் தரிசிக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருப்பது போல நாமும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருந்து கர்த்தர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதற்கு நாம் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு அடிப்படையான சில காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உலகத்துல 50,000 சபைகள் இருக்கு. ரோமன் கேத்தலிக், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்ட்னு சொல்லிட்டு சபைகள் இந்த உலகத்துல 50,000 சபைகள் இருக்குது. எல்லா சபையும் சொல்றது ஒண்ணுதான், நாங்க மட்டும்தான் இயேசுக்கு போற வழி. எல்லா சபைகளும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனா எல்லா சபைகளும் பிரிஞ்சிருக்குது, அந்த டாக்டரின்ஸ் பிரிஞ்சிருக்குது. ஆனா நமக்கு வசனம் நமக்கு என்ன, வசனம் நமக்கு ஆதாரமா இருக்கிறது, வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நம்ம இன்னைக்கு தியானிப்போம். முதல்ல வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வரை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எல்லா வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவா உணர்த்துகிறது. அது எது கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். நமக்கு நன்மை தீமைன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். சோ இதுதான் நமக்கு நன்மை, இதுதான் தீமைன்ற விஷயத்த நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, பொய் சொல்லாது இருப்பாயாக. ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு பொய் சொல்லாம ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க முடியுமா? அவன் பொய் சொல்றான், நானும் பொய் சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். சோ இந்த உலகத்தோட ஒத்து நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நற்கிரியை செய்ய நம்ம தவறி இருக்கிறோம். நன்மை எது தீமை எதுன்றதே நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கும் கர்த்தருடைய வசனங்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்ததற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. அப்போ இந்த வசனம் தான் நமக்கு ஆதாரம். அதுதான் நம்ம பரலோகத்தை கூட்டு கொண்டு போய் சேர்க்க போகிறத ரொம்ப தெளிவா இந்த வசனங்களை சொல்லுது. வாசிக்கலாம், யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஏசப்பா சொல்றாரு, நியாயம் தீர்க்க போறது அவருடைய வசனம் மட்டும்தே. நான் பாரம்பரியமா ஒரு 200 வருடங்களா என் குடும்பத்துல எல்லாரும் கிறிஸ்தவங்க. நான் ஒரு பெரிய பாரம்பரிய சபையில இருக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபையில இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்க போகிறது அவருடைய வசனத்தினால் மட்டுமே தான் தவிர, நான் பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்து நான் இருக்கிறேன், என் பேரு கிறிஸ்துவ பேரு அப்படின்னு சொல்றதுனால நம்மளால யாராலையும் பரலோகத்துக்கு போக முடியாது. ரொம்ப தெளிவா இந்த வசனங்கள் சொல்லுது, கர்த்தருடைய வசனங்கள் தான் நம் அனைவரையும் நியாயம் தீர்க்க போகிறது. அடிப்படையா நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய வசனங்களுக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிற அந்த கூட்டத்தினரும் ஒத்து இருக்கிறாங்களா? அவங்க சொல்லி கொடுக்கிற காரியங்களும் வசனமும் ஒத்து போகிறதா அப்படின்றத நிதானித்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த விஷயம் புரிஞ்சா மட்டும்தான், சகல ரகசியங்களை அறிந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் சத்தமிடும் வெண்கலம் போல இருப்பேன்னு சொல்லி வசனங்கள் நம்ம சொல்லுது. அன்புனா என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு அன்பு செய்கிறதுன்னு பார்க்கிறோம். இப்போ வாசிக்கலாம், நம்ம எடுக்க மாட்டேங்குது.
இதுலயும் யாரோ வேலை சார். அதுலயும் வேலை சார். இல்ல, அதுவும் வேலை சார். அதுவும் வேலை சார். இப்ப நம்ம பார்க்க போறது சபை என்றால் என்ன. நான் ஆல்ரெடி சொல்றது போல இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 50,000 சபைகள் இருக்குது. ஆனா எது இயேசு கிறிஸ்து நிரூபண சபை அப்படின்றத நிதானத்தை பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு பாக்குறீங்களா, இந்த பில்டிங் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த பில்டிங். ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைமை பீடமா இருக்கிறது. சபை நான் இன்னைக்கு போய் கேட்டு பாருங்களேன், தங்களுடைய கட்டடத்தை தான் சபைன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க போய் கூடுறோமோ அதுதான் எங்க சபை. சபை அப்படின்றது வந்து ஒரு கட்டடமோ ஒரு ஆலயமோ ஒரு ஸ்தாபனமோ அல்ல. பைபிள் அந்த மாதிரி போடப்படவே இல்லை. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இதுதான் கர்த்தருடைய ஆலயம், இதுதான் கர்த்தருடைய சபைன்னு சொல்லிட்டு சொல்ற கூட்டங்கள் இருக்குது. ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். எபேசியர்ல வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபை என்றால் ஒரு கட்டடமோ ஒரு ஆலயமோ ஒரு ஸ்தாபனமோ அல்ல. சபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அதுதான் இன்னைக்கு வசனம் சொல்லுது. ஆனா நான் எங்க சபைக்கு போறேன், அந்த சபையோட பேரை முன்னாடி போட்டு நான் சபைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்லவே இல்லை. சபை அப்படின்றது கர்த்தருடைய சரீரம் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த வசனத்தையும் வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அவர் சரீரம் தான் சபைன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சரீரம் யாருன்னு பார்க்கும் பொழுது ஆத்துமாக்கள் தான் அந்த சபை. ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 5 சொல்லுது, ஆத்துமா அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அப்போ ஆத்துமாக்களின் கூட்டமைப்பு தான் சபையை தவிர ஒரு கட்டடமோ ஒரு ஆலயமோ ஒரு ஸ்தாபனமோ சபை அல்ல. அப்போ அடிப்படையான சில காரியங்களே இத்தனை வருஷமா நம்ம படிச்சிருப்போம். இந்த வசனங்களை வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க கண்டிப்பா கர்த்தர் மேல பிரியமுள்ள பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிச்சிருப்பாங்க. ஆனா வாசித்து ஒருவேளை இந்த வசனம் புரியாமலோ இல்ல நம்ம இருக்கிறதுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால அப்படியே கடந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை தாண்டி போகிற சூழ்நிலைகள் வந்து நம்ம அநேகம் 1000 பேர்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி ஏன்னா ஒரு காலகட்டத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். இந்த வசனம் எனக்கு புரியல, விட்டுருவோம். நான் இருக்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. இதுதான் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறுவன சபை. அதனால இங்கிருந்து இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்புகிற காலங்களும் உண்டு. ஆனா வசனம் சொல்றதுதான் நமக்கு கடைசியில வந்து நியாயம் தீர்க்க போகிறது நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரி ரோமன் கத்தோலிக்க சபையா இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்து சபையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்டடங்கள் வந்து சபை கிடையாது. ஆத்துமாக்களின் கூட்டமைப்பு தான் சபைன்றதை நம்ம அடிப்படையா நம்ம உணர வேண்டியது இருக்கு. இது முதல்ல. அடுத்தது, இன்னைக்கு இந்த சபையோட பேர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, ரோமன் கேத்தலிக் சர்ச்னு ஒன்று இருக்குது. இப்போ அதே போல வந்து ஒரு பெண்டகாஸ்டல் சர்ச் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏஜி சர்ச்னு சொல்லி சொல்றாங்க, அப்புறம் சிபிஎம்ன்றாங்க, டிபிஎம்ன்றாங்க, அப்புறம் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே பைபிள்ல இல்லாத பேர்கள். இது அவங்களா வச்சுக்கிட்ட பேர் நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு ஆதாரம் என்ன? கர்த்தருடைய வசனங்கள் தான். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தேவனுடைய வசனங்கள் வந்து பரிசுத்த ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வசனம் தான் நம்ம கடைசி நியாயம் தீர்க்க போகிறது. அப்போ பைபிள் தான் நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. கர்த்தர் தான் மூளைக்கல். அவர் மேல கட்டப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் மேல தான் நாங்க கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம புதுசா உட்காந்து யோசிச்சு பைபிளை படிச்சு இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி எதையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. பைபிள்ல நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு முன்மாதிரியாக நம்ம வாழ்ந்தா மட்டும், பார்த்து வாழ்ந்தா மட்டும் போதும். இப்போ சபையோட பேர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பைபிள்ல ரோமாபுரியின் சபை நீங்க வாசித்திருப்பீங்க ரோமர் புத்தகத்துல. அதுபோல கொரிந்து சபை, கலாத்தியா சபை, பிலிப்பு சபை, கொலோசே சபை, தெசலோனிக்கே சபை, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் அந்தந்த ஊரோட பேர்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபுல் காஸ்பல் மினிஸ்ட்ரி, ஹாஃப் காஸ்பல் மினிஸ்ட்ரி, அப்புறம் வந்து NLAG அப்படின்லாம் பைபிள்ல வந்து எங்கேயும் போடப்படவே இல்லை. பைபிள்ல இருக்கிற சபையோட பேர் வந்து அந்த பட்டணத்தோட பேரு. இன்னைக்கு நம்ம திருச்சியில கூடியிருக்கிறோம். அப்ப திருச்சியில இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் சேரும் பொழுது அந்த சபையோட பேர் வந்து திருச்சி சபை. இதே மெட்ராஸ்ல கூட்டணும்னா அது பேரு சென்னை சபை. பெங்களூர்ல கூட்டினா அது பேரு பெங்களூர் சபை. நாகர்கோயில கூட்டணும் அது பேர் நாகர்கோயில் சபை. இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க?
ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி அது ட்ரஸ்டீஸை வந்து உள்ள போட்டுக்கிட்டு சொந்தக்காரங்களை பூரா ட்ரஸ்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா பணத்தை தான் மையமா வச்சு இவங்க எல்லாரும் தங்களுடைய சொந்த பெருமைக்காகவும் பணத்திற்காகவும் எல்லாரும் பேரை மாத்தி வச்சிருக்காங்க. அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போறது கிடையாது. கர்த்தருடைய வசனங்கள் தான் ஆதாரமா இருக்கிறது. இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிற 7 சபை ரெவலேஷன்ல பார்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த சபையோட பெயர்களும் பார்க்கும் பொழுது அதுவும் பட்டணத்தோட பெயர்கள் தான். அப்போ ஒரு சபையோட பேர், இப்ப நீங்க நிறைய சபைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஒருவேளை சிஎஸ்ஐயா இருக்கலாம், மெத்தடிஸ்டா இருக்கலாம், பேப்டிஸ்டா இருக்கலாம், இல்ல வந்து ஏஜிக்கு போகலாம். அப்போ ஏஜிக்கு முன்னாடி பேர்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கர்த்தர் சொன்ன பேர் இல்ல. இது மனுஷனா தங்களுடைய பெருமைக்காக போடப்பட்ட பேர். ஒரு ஊர்ல அந்த பட்டணத்தோட பேர் தான் சபையோட பேரா இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கர்த்தர் வந்து பைபிள்ல கொடுத்திருக்காரு. எருசலேமில் ஒரே சபை. இன்னைக்கு திருச்சி பட்டணம் எடுத்துக்கங்களேன், இது பெரிய ஊர். ஆனாலும் அன்னைக்கு எருசலேம் வந்து ஒரு தலைநகரமா இருந்துச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல 4 லட்சம் ஆண்கள் மட்டும் அந்த அந்த ஊர்ல வாழ்ந்தாங்களாம். எங்க? எருசலேம்ல. எருசலேம் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து உலாவின பொழுது 4 லட்சம் ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுவோ பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அதை விட முக்கியமா பெந்தகோஸ்து நாளன்னைக்கு எல்லாரும் மனம் மாறுறாங்க பாத்தீங்களா, ஒரு 3000 பேர் சேர்றாங்க, ஒரு 5000 பேர் சேர்றாங்க, அப்புறம் ஒரு 120 பேர் வந்து வீட்டு மேல் மாடி அறையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பட்டணத்துல வந்து எருசலேம் பட்டணத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 8000 பேரும் வந்து தனித்தனி சபையா பிரிஞ்சிருந்து, நான் வந்து ரோமன் கேத்தலிக்கு, நான் ஏஜி, நான் மெத்தடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், நான் யெகோவா விட்னஸ் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அந்த சபையோட பேர் வந்து எருசலேமின் சபை. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தி உள்ள மனுஷர் சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எருசலேமில் உள்ள சபைக்கு அப்படின்ட்டு ஒருமையில தான் எழுதப்பட்டிருக்கு. எருசலேமில் உள்ள சபைகளுக்கு அப்படின்னு எழுதப்படவில்லை. எத்தனை பேர் இருந்தாங்க அந்த இடத்துல எருசலேம்ல? 8000 பேர். இப்பதான் நம்ம பார்த்தோம். 3000 பேர் பெந்தகோஸ்து நாளன்னைக்கு, அடுத்தது 5000 பேர் சேராங்கன்னு பாக்குறோம். 8000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டணத்துல இருக்கிற சபையார் எல்லாரும் சேர்ந்து சபைகள் சொல்லி சொல்லப்படல, அங்க சபைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமில் அந்த காலகட்டத்துல வந்து இருந்தது ஒரே ஒரு சபை. ஆனா இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு பாஸ்டர் வந்து வராரு, ஒரு பைபிள் காலேஜில் போயிட்டு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு நானும் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஊழியம் பண்றாங்க. பண்ணிட்டு வந்து ஒரு 10 ஆத்மா 100 ஆத்மான்னு சொல்லி சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அங்க வந்து சீசன் யாராவது இருப்பாங்க. அவங்க வளர்ந்து அவங்களும் ஒரு போதர்கள் அளவுக்கு வந்து வளர்ந்துருப்பாங்க. ஆனா அவங்கள வளரவே விடாம அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு இங்க பேசுறதுக்கு இடம் கிடைக்கல, எனக்கு உண்டியலுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றேன், சபையிலிருந்து நான் பிரிஞ்சு போய் வேற ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரே சபையா இருந்த இடம் என்னவா மாறுது, 2ஆ மாறுது. அங்கிருந்து 3ஆ மாறுது. இப்படிதான் வந்து சபைகள் எல்லாம் பிரிந்து இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் உருவாக்குனது ஒரே ஒரு சபை. அவர் சரீரம் ஒண்ணுதான். அந்த சரீரத்துல அவயவங்களா இருக்கிற நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றையே சிந்தித்து இசைந்து ஆத்மாக்களா இருக்குன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கு, அந்தியோக்கியாவில் சபை. அதையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1. அந்தியோகியா பட்டினத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூக்கியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அந்தியோக்கியா பட்டணத்திலே உள்ள சபைக்கு. சோ அந்தியோக்கியா எடுத்தாலும் சரி, நீங்க கலாத்தியா நாட்டில் எடுத்தாலும் சரி, எபேசு, கொலோசே, எந்த நாட்டுல எருசலேம்ல எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் சபை வந்து ஒரே ஒரு சபை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பட்டணத்துல ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கு. தெருவுக்கு தெரு ஒரு சபை இருக்குது. இது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சபை அல்ல, மனுஷன் தன்னுடைய சொந்த பெருமைக்காகவும் பணத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட சபைகள். அந்த சபையில இருக்கும் பொழுது நம்ம பரலோகம் போய் சேர முடியுமா? ஏன்னா என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கு இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கு பார்க்கிறோம். சோ கடைசி நாள் நியாயத்திற்கு கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு அஸ்திபாரமா இருக்கு, நமக்கு முன்னோடியா இருக்கிறது. எல்லாருமே வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம அதை பின்பற்றினா மட்டும் போதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா இப்ப பார்க்க போறது, சபை கட்டிடத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா அப்படின்றத பார்ப்போம். இதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. திருச்சியில வந்து ஒரு பெரிய சபை. அப்போ இந்த கட்டடத்துக்குள்ளதான் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறாரா அப்படின்றத நிதானத்தை பார்ப்போம். இதை ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துல
எல்லா சபைகளும் மூடப்பட்டிருந்தது. ஒரு சபை கூட மிச்சம் இல்லை. எல்லா சபைகளும் வந்து நாங்க ஆவிக்குரிய சபை, நாங்க 2000 வருஷமா இருக்கிறோம், நாங்க தான் தாய் திருச்சபைன்னு சொன்ன சின்ன சபை பெரிய சபை எல்லா சபையும் மூடப்பட்டிருந்தது. கர்த்தர் வந்து மூடப்பட்ட சபையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உள்ளாவே நான் உங்கள் பிதாவா இருப்பேன், நீங்கள் பிள்ளைகளா இருப்பேன்னு சொல்றாரு. ஒரு கட்டடத்துக்குள்ள கர்த்தர் உட்கார்ந்துகிட்டு அவர் வாசம் பண்றதுக்கு நமக்கு யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கர்த்தர் கட்டாத சபைன்றதை நம்ம உணரணும். வாசிக்கலாம் நம்ம மத்தேயுல 24ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பூமியில வாழ்ந்த பொழுது ஒரு தீர்க்க தரிசனமாக இதை உரைக்கிறார். இருந்தது ஒரே ஒரு ஆலயம் எருசலேம்ல. அந்த ஆலயத்தை கட்ட சொன்னதும் கர்த்தர் தான். தாவீது விரும்புறான், சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுறான்றதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வசனம் சொல்லுது, இவ்விடத்தின் மேல் ஒரு கல் மேல் கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஏன்னா கர்த்தர் ஒரு பில்டிங்ல ஒரு கட்டடத்துல வாசம் பண்றதுக்கு அவரு வந்து விரும்பவில்லை. அதோடைய வாசிக்கலாம் அப்போஸ்தலர்ல 7:47-48. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். இது இன்னொரு சாட்சியம் பார்க்கிறோம். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் வாசமா இருக்க மாட்டேன்ட்டு. ஆனா ரோமன் கத்தோலிக்க சபையோ மற்ற வந்து சிறு சிறு சபைகளோ சொல்லுது, இதுதான் தேவன் வாழும் ஆலயம், நீங்க வாரம் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வசனத்துக்கும் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற முறைமைகளுக்கும் எவ்வளவு முரண்பாடு பாருங்களேன். இப்ப நம்ம யாரு கீழ்ப்படுகிறது? கர்த்தருக்கா, இல்ல நான் பாரம்பரியமா கத்துக்கிட்ட விஷயங்களுக்கா, இல்ல என் போதகன் போதிக்கிற விஷயத்துக்காக நிதானத்தை பார்ப்போம். இப்போ இந்த என்டையர் செஷன் பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, 2-3 சாட்சிகள் வந்து இருக்கும் பொழுது அதை நீங்க ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எடுக்கிற எல்லா வசனங்களுக்கும் வந்து குறைஞ்சது 2 சாட்சி இருக்கும். இது முதல் சாட்சி, உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுகிறது இல்லை. 2வது சாட்சி அப்போஸ்தலர் 17:24 சொல்லுகிறது, கர்த்தர் வந்து கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. 2 சாட்சி இருந்தாலே நமக்கு போதும். இன்னைக்கு இதுக்கு மேல ஒரு பில்டிங்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு இடம் இருக்கும், அங்க அப்பத்தை வைப்பாங்க, அதுதான் கர்த்தருடைய பிரசனம் இருக்கும் இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்லவே இல்லை. அவர் ஒரு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒரு கட்டடம் ஆலயம் இல்லைன்னா அடுத்தது நமக்கு யாருன்னு ஆலயம் தெரிஞ்சுக்கணும். வசனம் நம்ம கிளியரா சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கொரோனா காலகட்டத்துல சபைகள் மூடப்பட்டிருந்தது, கர்த்தர் தான் அதை மூடினார். ஏன்னா அவர் கட்டடத்துல இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் விரும்புகிற இடம், அவர் வாழ விரும்புகிற இடம் வந்து நம்முடைய சரீரமா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியா இருக்கிறீர்களா? இதெல்லாம் தெரியாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுதான் தேவன் வாழும் ஆலயம் சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவி எல்லா இடத்துலையும் இல்லை. தாவீது கிட்ட, மோசே கிட்ட, ஆபிரகாம் கிட்டன்னு சொல்லிட்டு பரிசுத்தவான்கள் கிட்ட மட்டும்தான் கர்த்தருடைய ஆவி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள அளவில்லாம வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இது உலகத்துக்கு மறைக்கப்பட்ட பரம ரகசியமா இருக்கிறது. அந்த காலகட்டத்துல வந்து 1-2 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரிடத்திலும் கர்த்தர் வந்து வாசம் பண்ண அவர் விருப்பப்படுகிறார். ஒரு கட்டடத்துல இருந்துகிட்டு வாசம் பண்றதுக்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சபை கூடுகை என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதை பத்தி கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு
ஒரு பெரிய சர்ச் மெட்ராஸ்ல, நீங்க அந்த பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய சபை இருக்கு. காலையில 5 மணிக்கு வந்து சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க. 5 மணிக்கு முடிஞ்சா அடுத்தது 6, 6க்கு முடிஞ்சா 7, 7க்கு முடிஞ்சா 8 அப்படின்னு சொல்லி வரிசையா மதியம் 12 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் திரும்ப சாயந்தரத்துல 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 மணி வரைக்கும் போகும். பேக் டு பேக் சர்வீஸ். இதுதான் இன்னைக்கு சபையில நடக்கக்கூடிய காரியங்களா இருக்கு. அவங்க செய்யற காரியத்துக்கும் வசனத்துக்கும் ஒத்துப்போக்குதான் நம்ம நிதானித்து பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நான் ஒரு ஹிந்து கன்வெர்ட். ஏசப்பா வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு 13 வயசு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 20 வயசுல ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஒரு பெரிய சபையில வந்து ஐக்கியப்படணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தேன். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன பாத்தீங்களா பேட்டர்னு 5 to 6, 6 to 7, 7 to 8ன்னு சொல்லி பேக் டு பேக் சர்வீஸ் இருக்கும். அங்க போய் நான் முதல்ல உட்காந்துருப்பேன், அப்பா பத்தி எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அதுவும் இல்லாம அங்க கூட வரவங்க கிட்ட பேசினா கூட யாரும் ஒழுங்கா பேச மாட்டாங்க. வருவாங்க, சர்வீஸ் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆர்சி சபை எடுத்துக்கங்களேன். ரோமன் கத்தோலிக்க சபையில வந்து 8 மணிக்கு பூசை ஆரம்பிப்பாங்க, இல்ல 7 மணிக்கு பூசை ஆரம்பிப்பாங்க. பூசையை முடிச்சோமா பிதாசுதம் கூட போட மாட்டாங்க, போடுறது மணி கறிக்கட்டில் நின்று இருப்பாங்க. ஏன்னா தே ஜஸ்ட் வாண்ட் டு கம், பேசி வந்தோம், கேட்டோம், வசனத்தை கிளம்பி போகணும். இதுதான் சபையோட நிலைமையா இருந்துட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்துன்னு சொல்லி சொல்றாரு. வரவங்க பேர் தெரியாது, பக்கத்துல உட்காருங்க கஷ்ட நஷ்டம் தெரியாது, ஆனா நானும் சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரட்சிக்கப்பட்டுட்டேன் நானும் சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டு கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும், அவ்வளவுதான், நான் சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜனங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா சபைக்கு போகிற காரணம் என்னன்னா, வசனத்தை கத்துக்கணும், நம்ம ஆத்மா வந்து சுகமடையணும். அது மட்டும் இல்லாம அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். இந்த பெரிய சபைகள்ல வந்து சர்வீஸ் முடிஞ்ச உடனே கிளம்பி போகிறப்போ எங்க அன்பு இருக்கு, எங்க வந்து ஒருத்தரை விசாரிக்க முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா டக்குன்னு முடிக்கணும், டக்குன்னு கிளம்பணும். நீங்க கிளம்பலன்னா அவங்களே உங்களை அமுச்சு விட்டுவாங்கன்னா அடுத்த சர்வீஸுக்கு வந்து ஆள் வந்தாகணும், வேணா பணம் வந்து உள்ள விழுகணும். இதுதான் இன்னைக்கு சபையோட நிலைமையா இருந்துட்டு இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் சொல்லுது. அப்போ இப்போ வீட்டுல வந்து நம்ம கூடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அவங்க பேர் என்ன, அவங்க எங்கிருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சபையாரா சேர்ந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண முடியுன்ற பார்க்கலாம். ஆனா பெரிய சபைகள்ல அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இன்னொரு சாட்சியம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 34 வாசிக்கலாம். நீங்கள் ஆக்கணைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாய் இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படியான ஒரு கொடுகை இருக்கு. ஆனா இன்னொரு கொடுகை இருக்கு. அது என்னன்னா, ஆக்கினைக்கு ஏதுவான கொடுகை. சோ எங்கெல்லாம் அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி கூடலையோ அந்த கூடுகைக்கு பேர் என்ன? ஆக்கினைக்கு ஏதுவான கொடுகை. அப்ப நம்ம போற இடம் சரியாதான் இருக்கான்றத நீங்க நிதானித்து பாருங்க. இது யாரையும் குத்தம் சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ நம்ம செஷன் இங்க வைக்கல. நம்ம கரெக்டா இருக்கோமா? ஏன்னா உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க ஆத்மாவை உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ உங்க பெற்றோரோ கூட்டிட்டு போக முடியவே முடியாது. உங்க ஆத்மாக்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்போ வசனத்தை வாசிச்சு அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதை நிதானித்து இது சரியா இருக்கு இது சரியா இல்லைன்னு சொல்லி நம்ம வகை எடுத்தா மட்டும்தான் நமக்கு பரலோகம். இல்ல நான் பரம்பரையா கிறிஸ்துவன்றதுனால ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. அவருடைய வசனம் தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய வசனங்கள் சொல்லுது, ஒண்ணு அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படி கூடணும், இல்லைன்னா ஆக்கினைக்கு இதுவாக கூடணும். உங்க கூடுகை இத்தனை நாளா எப்படி இருக்குன்றத நிதானித்து பாருங்க. மத்தேயு 18:20 சொல்லுது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ. ஆனா சில பேர் சொல்றாங்க 50 பேர் இருந்தாதான் அங்க வந்து கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், 1000 பேர் இருந்தாதான் 10,000 பேர் இருந்தாதான் அப்படின்னு சொல்லவே வரல. 2 பேருக்கு மேல எங்க கூடுறோமோ அங்க கர்த்தருடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது வசனம் சொல்லுது. நம்ம அறிவதை ஒத்துக்க மாட்டேங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, என் அறிவா இல்ல என் வசனமா? என் அறிவு தான் முன்னாடி இருக்கு, வசனம் கீழே இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு விஷயங்கள் நான் பார்த்தோம் பாத்தீங்களா? சபை எங்க கூடணும், கட்டடத்துல வாசம் பண்ண மாட்டாரு, சில விஷயங்களை பார்த்தோம். இதை ஒத்துக்கிறதுக்கு வந்து தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தா வசனமே கிடையாது, என் அறிவு தான். ஐ நோ பெட்டர் தென் திஸ்ன்ற அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளை வந்து வசனத்தை ஒத்துக்க விடாம தடை செய்கிறதுன்னு பார்க்கிறோம். 2 பேருக்கு மேல கூடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குன்றது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அடுத்ததா சபையாய் நாம் எங்கே கூட வேண்டும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். பாக்குறீங்கல்ல, ஒரு பிரம்மாண்டமான சபை அமெரிக்கால இருக்கு, கொரியால இருக்கு,
இந்தியாலயும் இருக்கு, சென்னையிலயும் பார்த்திருக்கோம், பெங்களூர்லயும் பார்த்திருக்கோம். சபைகள் வந்து பிரம்மாண்டமா இருக்கு, லட்சக்கணக்கான பேர் உட்கார்ற அளவுக்கு பெரிய பெரிய சபைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் இந்த மாதிரி சபையை வந்து கட்ட சொன்னாரா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த காலத்துல வந்து எருசலேம் சபையில வந்து 3000 பேர் சேர்ந்தாங்க. இந்த 3000க்கு அப்புறம் 5000 சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்க வந்து அதுல வந்து எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களையும் காணியாட்சிகளையும் வித்து சீசருடைய பாதத்துல வச்சாங்கன்னு பார்க்கிறோம். சில பேர் சொல்றாங்க அந்த காலகட்டத்துல பணம் இல்லை கட்டுறதுக்கு, அதனால அவங்க வந்து சபையை வந்து அந்த பெரிய கட்டடத்தை அவங்க கட்டவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்களுக்கு பணம் இருந்துச்சு. ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். இன்னைக்கு சென்னையில ஒரு 1200 சதுரடி எவ்வளவு இருக்கும்? ஒரு 10,000 ரூபா இருக்குமா? குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் இன்ட்டு 1200 சதுரடி, அப்போ எவ்வளவு ஆச்சு? 1,20,00,000 ரூபா ஆச்சு. இப்போ இதே அந்த 3000 பேர் வந்தாங்க பாத்தீங்களா ஜெருசலேம்ல, அந்த எல்லாரும் கூட விக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10%, அந்த 3000 பேர்ல ஒரு 300 பேர் மட்டும் தங்களுடைய சொத்துக்களை வந்து வித்தாங்கன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 36 கோடி பணம் அந்த சமயத்துல அவங்ககிட்ட இருந்திருக்கும். 36 கோடி ரூபாய் அந்த காலகட்டத்துல பண மதிப்பும் சரி, மேபி நமக்கு நம்பர்ஸ் பெருசா இருக்கலாம், ஆனா பணம் மதிப்பு உண்டு தானே. அப்போ அவ்வளவு பணம் இருந்த அந்த காலகட்டத்துல அவங்க ஏன் பில்டிங் கட்டல? ஒரு சபை இந்த ஒரு கட்டடத்தை ஏன் கட்டல? ஏன்னா கர்த்தர் வந்து சபையில ஒரு கட்டடத்துல வந்து வாசம் பண்ண அவர் விரும்பவே இல்லை. அவர் எங்க விருப்பப்படுறாருன்னா வசனம் நமக்கு சொல்லுது, ரோமர் 16:15 வாசிக்கலாம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பன்னத்தை வாழ்த்துங்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. சபை எங்க கூடுச்சு? ஆதி சபை. நமக்கு ஆதி சபை தான் முன்மாதிரி, வேற எந்த சபையும் கிடையாது. மனுஷனால எழுதப்பட்ட எந்த காரியம் நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வசனங்கள் பூரணமா இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க இது அவுட்டேட்டட் புக் சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தது, அதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தது, இந்த புக்கு வந்து இட் இஸ் அவுட்டேட்டட், இது அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற தலைமை பீடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெரிய மனுஷனும் சொல்றாரு, ஜனங்களும் சொல்றாங்க this is not an outdated book. அது கம்ப்ளீட்டா இருக்கு, ஒரு குறைவும் கிடையாது கர்த்தருடைய வசனத்துல. அந்த வசனம் சொல்லுது வீட்டிலே கூடி வருகிற சபை. அப்போ சபை எங்க கூடணும்னா கர்த்தருடைய விருப்பத்தின்படி அது வீட்டுல தான் கூடணுன்றதை பார்க்கிறோம். சாட்சி 1, அடுத்த சாட்சியம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16 வசனம் 19. ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆல்ரெடி சொன்னேன் 2 சாட்சி நமக்கு தேவை, 3 சாட்சி தேவைன்னு சொல்லிட்டு. இது 2வது சாட்சி. கொரிந்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வசனங்கள் வந்து இங்க வீட்டிலே கூடி வருகிற சபை. கொலோசியர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சபை வந்து வீட்டுல தான் கூடுனதை நம்ம வந்து இங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு கட்டடத்துல கர்த்தர் வாசம் பண்ணவில்லை, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டி. இப்ப பாருங்களேன், ஒரு சபையில ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பாஸ்டர் சொல்லுவாரு, நம்ம 500 பேர் ஆயிட்டோம், இன்னைக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு, சபையை பெருசாக்கணும், அதனால நீங்க எல்லாம் உபவாசம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு இருதயத்துல என்ன வந்து உணர்த்துறாரோ அந்த பணத்தை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பிளான் ஒன்று போடுவாரு. அந்த பிளானை போட்டு அருமையா எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணி அந்த சொத்தை யார் பேர்ல வச்சிருக்காங்க? உங்க பேர்லயா? உங்க பேர்லாம் இருக்காது, அது அவங்க தனிப்பட்ட பேர்ல இருக்கும். இல்ல ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பேரன் பாட்டின்னு சொல்லிட்டு உங்க சொந்தக்காரங்களை மட்டும் வச்சுக்குவாங்க. இது அவங்களுடைய சொத்தை தவிர இது சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ கர்த்தர் ஏன் இதை விரும்பல அப்படின்னா, ஒரு கட்டடத்தை கட்டி அங்க போய் வாசம் பண்ண விரும்பவும் இல்லை. அதனாலதான் அவர் வந்து வீட்டுல கூடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி வீட்டுல நம்ம வந்து சின்ன சின்ன குழுக்களா கூடி ஒரே சபையா, இப்ப திருச்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன குழுக்களா கூடி நம்ம வந்து திருச்சி முழுவதும் நம்ம பரம்பி இருந்து நம்ம சபையோட பேர் வந்து திருச்சி சபை இல்ல சென்னை சபை இல்ல பெங்களூர் சபைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கதான் கர்த்தர் விரும்புறாரே தவிர தனித்தனியா வந்து பேரை வந்து நான் தரிசனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த பேரை தான் வைக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு சில பேர் சபைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் கர்த்தருடைய வசனங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்ததா பார்க்க பொழுது சபையை வந்து யார் வழிநடத்த வேண்டும்? இன்னைக்கு ஒரு கோட்டு போட்டவர் வந்து நின்னுக்குவாரு, அவர் தான் வந்து ஒரு 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 விஷயம் சொல்றேன். ஷீட்டு போட்ட வீடு, சரிங்களா? ஷீட்டு போட்ட வீடு, வெயில் பயங்கரமா இருக்கு, காத்து கூட அங்க சுத்தமா வரவே இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல வேஸ்ட் கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு டை கட்டிக்கிட்டு ஒரு பிளேசரை போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அவரால் புழுக்கம் தாங்கவே முடியல. அவ்வளவு புழுக்கத்துல என்ன பண்றாருன்னா வீரமா வசனம் பேசிட்டு இருக்காரு. நமக்கு இது தேவையா? கோட்டு போட்டாதான் வந்து ஒரு பாஸ்டரா? இந்த மாதிரி பெருமையான காரியங்கள். அமெரிக்கால வந்து குளிரா இருக்கு போடுறான், திருச்சியில ஏன் குளிருதா? சோ இந்த மாதிரி உலகத்தை ஏமாத்துறதுக்காகவே சில பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் கர்த்தருடைய வசனங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சபையை முதல்ல யார் வழி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 14:23 வாசிக்கலாம்.
அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தர்களை அவர்களை ஒப்புவித்தார்கள். இந்த வார்த்தையை கவனிங்களேன். அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு பாஸ்டர்களை ஏற்படுத்தி, சீஃப் பாஸ்டரை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கா? மூப்பர்களை ஏற்படுத்தி. நீங்க போற சபைகள்ல எங்கேயாவது ஒரு சபைகள்ல மூப்பர் வழி நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நிதானிச்சு பாருங்க. மூப்பர் இருப்பாங்க இந்த சபைகள்ல, ஆனா மூப்பருக்கு மேல ஒரு பாஸ்டர் இருப்பாரு. அந்த பாஸ்டரை வந்து கவர்ன் பண்றதுக்கு ஒரு சீஃப் பாஸ்டர் இருப்பாரு. இதுதான் ஹையரார்கி. எல்டர்ஸ் வந்து சபைகளை வந்து வழிநடத்த காலங்கள் வந்து போயிருச்சு, அது வசனத்துல இருக்குது. ஆனா சின்ன சின்ன குழுக்களா அங்க வீட்டுல கூடி வருகிற சபை வந்து மூப்பர்களால் வழிநடத்தப்பட்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சாட்சி. இன்னொன்னு பார்க்கலாம். தீத்து 1:5 சொல்லுது, பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். அப்போ வசனங்கள் அநேகமாயிரம் இருக்கிறது. ஒரு சீஃப் பாஸ்டர் தான் ஒரு சபையை வழிநடத்தணும், ஒரு தனி மனிதன் தான் சபையை வழிநடத்தணும் சொல்லி போடப்படவே இல்லை. சபையை வந்து மூப்பர்களாக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். இன்னைக்கு வந்து திருச்சியில 2-3 பெரிய சபைகள் இருக்குது. அந்த சபைகளும் சரி, இல்ல உலகம் எங்கும் இருக்கிற சபைகளும் சரி, தனக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சபையை ஆளுகை செய்யறதுக்கு அவரோட பேர் வந்து என்னவா இருக்கும்? ஒரு சீஃப் பாஸ்டர் இருக்கும். அவரு சொல்றதுதான் ஃபைனல். அவரை எதிர்த்து யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. தனி மனித ஆதிக்கம் தான் இன்னைக்கு சபைகள் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா மூப்பர்களை ஏற்படுத்துன்றார். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஊர்ல இருக்கணும், அவங்க தான் சபையை வழிநடத்துன்றதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சபைகள் எல்லாமே கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமாக இருக்கிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா சபைகளும் மூப்பர்களால் வழிநடத்தப்பட்டதுன்றதுக்கு சாட்சியை பார்ப்போம். அப்போஸ்தலர்ல வந்து 20:17 வாசிக்கலாம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இதை நீங்க இங்கிலீஷ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ப்ளூரல்ல போட்டிருக்கும், எல்டர்ஸை வரவழைச்சான்னு சொல்லி போட்டிருக்கும். தமிழ்ல வந்து மூப்பரைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இட் வாஸ் மோர் தென் 1 person. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான் சபையை வழிநடத்தினாங்க. அவங்கள வந்து வர சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சபை காட்டினா பாத்தீங்களா, ரோமன் கத்தோலிக்க சபை திருச்சியில இருக்கு. அது யார் வந்து கவர்ன் பண்றான்னா, அங்க ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஒரு ஃபாதர் இருப்பாரு. அந்த ஃபாதருக்கு மேல ஒரு பிஷப் இருப்பாரு. அந்த பிஷப் மேல கார்டினல் இருப்பாங்க. அந்த கார்டினலுக்கு மேல ஒரு போப் இருப்பாரு. இதுதான் ஹையரார்கி. ஆனா வசனம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா ஒரு ஃபாதர் இருக்கணும், ஒரு பிஷப் இருக்கணும், ஒரு கார்டினல் இருக்கணும், ஒரு வந்து போப் இருக்கணும்னு சொல்லி எங்க போடப்பட்டிருக்கா? எங்கேயும் போடப்படவே இல்லை. ஸோ அதே போலதான் நம்ம வந்து இங்க அநேகம் பேர் வந்து கண்டிப்பா ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு வெகு காலத்துக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க. ஆனா நீங்க போய் இன்னைக்கு இருக்கிற சபையிலும் பாத்தீங்கன்னா, நான் அதுதான் பெரிய கள்ள சபை, அதை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் கூட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்கிற கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாத சபைகளை தான் இன்னும் அநேகம் ஆயிரம் பேர் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5:1. உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். உங்களில் உள்ள மூப்பருக்கு, பேதுரு தான் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஃபர்ஸ்ட் போப்புன்னு சொல்லி ஆர்சி சபை சொல்லுது. ஆனா இவர் சொல்றாரு, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். உங்களில் உள்ள அப்படின்னு போட்டுட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போப்புன்னு சொல்லி எழுதவே இல்லை. அவர் தன்னையே தாழ்த்தி, இயேசுவோட சீஷன், அவர் கூடவே இருந்தவர், அவர் எப்படி தாழ்த்தாருன்னு பாருங்களேன். இன்னைக்கு உங்க சபையில இருக்கிற பாஸ்டர் யாராவது போய் நீங்க பிரதர்ன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய போதருடைய ஆவியின் கை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க மட்டும் பிரதர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாரு. என்ன பிரதர்ன்னு கூப்பிடாதீங்க, நான் பாஸ்டர் அப்படி இல்லை. ஏன்னா பெருமையினால வந்திருக்கிறது. ஆனா இயேசுவோட சீஷன், தன் உயிரையும் கொடுத்த சீஷன் சொல்றாரு, உங்களுடனே கூட இருக்கிற உடன் மூப்பன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பேதுரு மட்டும் சொல்லல, யோவானும் சொல்றாரு பாருங்க. 2 யோவான் 1:2 வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. சோ யோவான் கர்த்தருடைய அன்பான சீஷன், மார்பில் சாய்ந்து கொண்ட சீஷன். அவருக்கு வந்து ரொம்ப அன்பு, கர்த்தரை அன்பு செய்தார். கடைசியில கூட அவர் வந்து நின்னார். அவர் மறிக்கும் பொழுது கூட அவரும் சொல்றாரு இந்த இடத்துல, மூப்பனாகிய நான், பாஸ்டர் ஆகிய நான், சீஃப் பாஸ்டர் ஆகிய நான், ஹோலி ஃபாதர் ஆகிய நான் சொல்லி அவர் சொல்லவே இல்லை. பாருங்க, இயேசுவோட கூட இருந்து ரத்த சாட்சியா மரிச்சவங்க, அவர் மேல அன்பு கூர்ந்தவங்க தங்களையே தாழ்த்தி சொல்றாங்க, நானும் ஒரு மூப்பன் அப்படின்ட்டு. அப்போ புதிய ஏற்பாட்டு சபைகள் அனைத்தும் வழிநடத்தப்பட்டது வந்து ஒரு பாஸ்டரால, ஒரு போப்பால அல்ல. இது முழுக்க முழுக்க மூப்பர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் நடத்தப்பட்ட சபை என்றுதான் இங்க பார்க்கிறோம். அடுத்தது
மூப்பருக்குரிய தகுதி என்ன அப்படின்றத நம்ம நினைச்சு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்தை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறாங்க, ஒரு பைபிள் காலேஜ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி போய் படிச்சு முடிச்சுட்டு, இல்லைன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையில வந்து நான் போய் செமினரியில சேர்றேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் சொல்லி படிக்கிறாங்க. இது படிச்சாதான் தகுதின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க உலகப்பூர்வமா. ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 5 வரை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒரு மூப்பனா ஏற்படுத்தணும்னா இந்த வசனம் தான் தகுதி. இந்த தகுதிகள் இருந்தா மட்டும்தான் அவர்கள் அந்த சபையிலே மூப்பர்களா இருக்க முடியும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுனாலும் அவங்களுக்கு அங்க சபையில மூப்பரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. இதுதான் கர்த்தர் கொடுத்த ஸ்டாண்டர்ட். ஒரு பைபிள் காலேஜ் போயிட்டு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வீட்டுல மாட்டினா மட்டும் பாஸ்டர் கிடையாது. இந்த வரையறைக்கு உட்பட்டு இருந்தா மட்டும்தான் அவர்கள் வந்து மூப்பர்களா அழைக்கப்பட முடியும். பார்க்கலாம். ஒண்ணுன்னா குற்றஞ்சாட்டப்படாதவனும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைகள்ல போகும்பொழுது பாஸ்டர் என்ன பண்றாருன்னா, ஏழைகளை வந்து தரையில உட்கார சொல்லுவாரு. இதே கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு சேர் கிடைக்கும். இந்த மாதிரி சபைகளும் சிலது வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ ஏழைகளை வந்து மட்டுப்படுத்தி பணக்காரர்களை என்ன பண்றாங்கன்னா உயர்த்தி வந்து பேசுறாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கிறாங்க. சில டைம் ஒருத்தர் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், ஒருத்தர் வந்து ஏழை, அவங்க வீட்டுல வந்து ஒரு மரணம் நடந்துருச்சு. அதே நேரத்துல வந்து ஒரு பணக்கார வீட்டுல வந்து மரணம் நடந்துருச்சு. அந்த பாஸ்டர் கொடுத்த ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா அந்த பணம் உள்ளவருக்கு தான். அந்த பணம் இல்லாதவருக்கு ப்ரையாரிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி காரியங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி அநேகம் 1000 எக்ஸாம்பிள் இருக்குது. இவர்கள் வந்து குற்றம் சாட்டப்படுகிறார்கள். யாரால? சபையில இருக்கிற அவங்க ஐக்கியத்துல இருக்கிற ஜனங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களை குற்றம் சாட்டுறாங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தது, ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு சில சபைகள்ல வந்து நீங்க கல்யாணம் பண்ணாம தான் நீங்க வந்து ஊழியம் பண்ணணும்னு சொல்லுகிற சபைகள் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ரோமன் கத்தோலிக்க சபை, சிபிஎம் சபைகளும் இருக்குது. இது நானா முன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றது வேற விஷயம். ஆனா என் சபையில நீ வந்து சேரணும், நீ போதிக்கணும் அப்படின்னா நீ என்னவா இருக்கணும்? கல்யாணம் பண்ணாம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வசனத்துக்கும் நடைமுறைக்கும் வித்தியாசங்களை பாருங்க. சோ இழிவான ஆதாயத்தை இச்சியாதிராமல் பண ஆசை இல்லாதவமா இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவருமா இருக்க வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா, பாஸ்டர் சொல்றேன், பெங்களூர் ஒரு பெரிய சபை இருக்கு, அவர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து வழி நடத்துறாரு. அவருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. டிவோர்ஸ் ஆயிட்டு என்ன பண்ணிருக்காரு? இன்னொரு கல்யாணத்தை பண்ணிருக்காரு. ஆனா வசனம் சொல்லுது ஒரே மனைவியை உடைய புருஷனாய் இருக்க வேண்டும். அப்போ தனக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர் அந்த இடத்துல போய் ஊழியம் பண்ணலாமா? வசனம் சொல்லுது இல்ல. ஆனா அவர் பண்ணுவார். சரிங்களா? இப்படிதான் சபைகள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறப்போ அவங்க சபை வழிநடத்தலாமான்னா வழிநடத்தக்கூடாது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்க வேண்டும். இந்த தகுதி இருந்தா மட்டும்தான் அவர்கள் வந்து சபையை வழிநடத்த வேண்டும். இதுதான் ஒரு கண்காணியோட ஒரு தகுதியா இருக்கிறது. இன்னொரு சாட்சி வசனம் தான் தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 9 வரை. வாசிக்க வேண்டாம், இதை நீங்க குறிச்சுக்குங்க. இப்ப நம்ம பார்த்த 1 தீமோத்தேயுல பார்த்த அதே ஒரு வசனங்கள் தான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். சோ இது சபைக்குரிய காரியங்கள். சபையை யார் வழிநடத்தணும், சபை எங்க கூடணும், கட்டடத்துல கர்த்தர் வாசம் பண்ணவில்லை அப்படின்ற சில காரியங்களை பார்த்தோம். உங்களுக்கு சில பேருக்கு இது ஷாக்கா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க நடந்துட்டு இருக்கிற நடைமுறைக்கும் இந்த வசனங்களுக்கும் விரோதமாக சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா நிதானிச்சு பாருங்க. பதர் காலையில சொன்னார் பாத்தீங்களா, நாங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்காதீங்க, இதன் குறிச்சுக்குங்க, போய் ஆராய்ஞ்சு பாருங்க, இவங்க சொன்னது கரெக்டா, இவங்க சொல்றது தப்பா. இது நாங்க மட்டும் சொல்லல, உங்க போதகர் போதிக்கிறார் பாத்தீங்களா, அவரு சொல்றது கரெக்டா, அவர் சொல்றது தப்பா. ஏன்னா யாரு எப்ப விழுந்து போவான்னு சொல்ல முடியாது. அதனால வசனங்கள் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறது. கடைசி வரைக்கும் வந்து அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதுதான் சரி, அப்பா இதான் சொல்லியிருக்காரு, இப்படிதான் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி இங்க முடிவெடுத்து அதை சார்ந்து இருந்தா மட்டும்தான் அவர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். வசனங்கள் கீழ்ப்படியல அப்படின்னா கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கும் நமக்கும் வெகு தூரமா இருக்கிறது. அடுத்து ஒரு பெரிய உபதேசம் பாத்தீங்கன்னா தசமபாகம் காணிக்கை. தசமபாகம் காணிக்கைன்றது வந்து உலகம் இருக்கிற எல்லா சபைகளிலும் இருக்கிறது.
ரோமன் கத்தோலிக்க சபையிலையும் இருந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இப்போ அளவுக்கு மீறி பணம் இருக்கு. அவங்களுக்கு இந்த தசமபாகம்லாம் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு தசமபாகம் அப்படின்ற விஷயம் வந்து உலகம் பூரா இருக்குது. ஆனா இது கர்த்தர் கொடுத்தாரா அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். தசமபாகம் முதல்ல யார் வந்து கொடுக்க வேண்டும்? வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வாசிக்கலாம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 30, 34. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 34ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள். புறஜாதி கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க. வசனம் 34, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளை. இது உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. தசமபாகம் காணிக்கை அப்படின்றது புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இது கொடுக்கப்பட்டது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த காலகட்டத்துல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது இங்க தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம வசனம் 30 பாருங்களேன். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சத்தின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தசமபாகம் வந்து நம்ம நெல்லா, நம்ம தோட்டம் வச்சிருக்கோம்னா அதுல வளையிற வந்து பழமா இல்ல. இன்னைக்கு தசமபாகன்றது என்ன சொல்றாங்க? பணமா தான் சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது அது பணம் அல்ல, நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும். அதுதான் தசமபாகமே தவிர பணம் தசமபாகமாக பழைய ஏற்பாட்டில் கருதப்படவே இல்லை. பணம் கொண்டு வருவாங்க. அவங்க சொத்தை வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நிலத்துல விளையுது பாத்தீங்களா, அரிசி விளையுது அப்படின்னா அதை அவங்க ஊர்லயே வித்து அதை பணமா மாத்தி எருசலேமுக்கு கொண்டு வந்து அதை மீண்டுமாக அந்த அரிசி தானியமா வாங்கி தான் வந்து அவங்க அறையில வைப்பாங்களே தவிர தசமபாகம் கொடுப்பாங்களே தவிர அது ஒருபோதும் பணமாக கொடுக்கப்படவே இல்லை. பணம் வாங்குறது புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்த போதர்களால உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இந்த வசனத்தை முடிஞ்சா நீங்க வாரம் கேட்டிருக்கலாம், மாசம் கூட கேட்டிருக்கலாம். ஆனா கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை சொல்லியே உங்களை குற்றப்படுத்தியே உங்களை பயத்துக்குள்ளே வைத்திருப்பார்கள். இந்த வசனம் சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதனாலேன்னு சொல்லிட்டு தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வசனம் யாரு கொடுக்கப்பட்டுச்சு? இந்த புத்தகம் மல்கியா எழுதின புத்தகம். இந்த வார்த்தை வந்து கர்த்தர் மல்கியால பேசுறாரு. மல்கியா 1:1 படிச்சு பாத்தீங்கன்னா இது யாருக்காக கர்த்தர் சொல்றான விஷயம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். மல்கியாவை கொண்டு கர்த்தர் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த வார்த்தையின் பாரம்னு இருக்கா? மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த வார்த்தையின் பாரம் தான் இருக்கு. இப்போ தசமபாகம் காணிக்கின்றது யாரு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இஸ்ரவேலருக்கு. அப்போ கர்த்தர் வந்து மல்கியா 3:8-9 வந்து சொல்றாரு, நீங்கள் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் இல்லை. அது சொல்றது இஸ்ரவேலரை பார்த்து. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த யூதா கோத்திரம் வந்து லேவி கோத்திரம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க எந்த வேலைக்கும் போகக்கூடாது. தேவாலயத்துல தரித்து இருந்து அவங்க தேவாலயத்தை வேலை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது. மிச்ச 11 கோத்திரத்தார் என்ன பண்ணணும்னா தசமபாகத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தாரை வழி நடத்தணும். இதுதான் கர்த்தர் வந்து உருவாக்குனது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லேவி கோத்திரத்தாருக்கு வந்து பணத்தையும் கொடுக்காம தானியத்தையும் கொடுக்காம எதையும் தராம என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஏமாத்துறாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு. இது நமக்காக கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல. இதை சொல்லி சொல்லி ஜனங்களை வந்து பயமுறுத்துறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது தசமபாகம் யார் வாங்கணும்? இன்னைக்கு வந்து போதர்கள் நான் தான் ஆசாரியன், நீங்க வந்து எனக்கு தான் தரணும்னு சொல்லி சொல்றாங்க. அது வசனத்துல இருக்கான்ற நிதானித்து பார்ப்போம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளாவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். லேவியின் புத்திரர் இவர்களுக்கு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டுச்சு தவிர இன்னைக்கு இருக்கிற போதர்கள் லேவி குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. அந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆன மட்டும்தான் தசமபாகம் காணிக்க வாங்க முடியும். இன்னைக்கு இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலருக்கு. அவர்களே வந்து தசமபாகம் காணிக்க வாங்குறது இல்லை. ஏன்னா அந்த கோத்திரத்தார் யாருமே இல்லை.
இன்னைக்கு இஸ்ரவேல்ல வந்து யார் லேவி, யார் யூதா, யார் பெஞ்சமின் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல, எல்லாம் கலந்துட்டாங்க. அவங்களே வாங்குறது இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க புதிய ஏற்பாடு போதகர்கள், நாங்க தான் லேவி கொத்தர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறாங்க. வாசிக்கலாம் இந்த வசனத்தையும், எபிரேயர் 7:5. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். சில கண்டிஷன்ஸ் இருக்கு. தசமபாகம் வாங்கணும்னா சில கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அதுல முதல் கண்டிஷன் வந்து அவன் லேவியின் புத்திரனா இருக்கணும். அப்போ அவன் ஆசாரியத்துவத்தை செய்யணும். அதுக்கப்புறம் அவன் ஆபிரகாமின் மடியிலிருந்து வந்திருக்கணும். இந்த விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவங்க தசமபாகம் காணிக்க வாங்க முடியும். இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு போதகர்கள் உங்க யாராவது வந்து ஆபிரகாமின் மடியில் வந்திருக்கிறாங்களா? யாராவது வந்து ஆசாரியத்துவம் பண்றாங்களா? அந்த காலத்துல பண்ணது போல அன்னைக்கு ஆலயம் இருந்துச்சு, அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு இல்லையே. கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் கர்த்தர் வாசம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இருந்த ஒரே பில்டிங்கை இடிச்சு போட்டார். இன்னைக்கு அவர் அங்க வாசம் பண்றது இல்லை. இப்போ இல்லாத காரியத்தை சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. பழைய ஏற்பாட்டுல தசமபாகம் காணிக்கை கொடுக்கப்பட்டது லேவி குலத்தாருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஆபிரகாமின் மடியில இருந்து வந்திருக்கணும். அவன் ஆசாரியனா இருக்கணும். அவன் ஆசாரியனா இருந்தா மட்டும் தான் தசமபாகம் வாங்கணும். இன்னைக்கு வாங்குறாங்க பார்த்தீங்க தசமபாகத்தை. அந்த காலகட்டத்துல வாங்கினாங்கன்னா ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு, அடுத்தது அந்த கோயில வேலை செய்யறாங்க பாத்தீங்களா ஆலயத்துல, அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் மீறி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆசாரியம் எடுத்துக்குவான். இதுதான் பழைய ஏற்பாட்டு முறைமை. ஆனா இன்னைக்கு நீங்க பணத்தை போட்டீங்கன்னா யாருக்கு போய் சேர போகுது? அவருக்கு தான் போய் சேரும். அவரு பார்த்து ஏதாவது பில்லு, கரண்ட் பில் கட்டியாச்சு, என் பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், நான் வாங்கி முடிச்சுட்டேன், அப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்து முடிப்பாங்க. இதுதான் இன்னைக்கு சபையில இருக்கிற நிலைமையா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சில பேர் சாதிப்பாங்க என்னன்னா, தசமபாகம் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாம். எபிரேயர்ல 7:5 வாசிக்கலாம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஹைலைட் ஆகிறத பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். இப்ப இந்த வசனத்தை நம்ம தியானிச்சோம், அதே தான் கண்டினியூ ஆகுது. நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் தசமபாகம் காணிக்க இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்துல மொத்தம் 613 கட்டளை இருக்கு. அதுல ஒரு கட்டளை தான் தசமபாகம் காணிக்க. அடுத்த கட்டளை விருத்த சேதனம் பண்ணணும். அடுத்த கட்டளை வீட்டுல அடுப்பு பத்த வைக்கக்கூடாது. இந்த மாதிரி 613 கட்டளைகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு வீட்டுல அடுப்பு பத்தாம இருக்காங்களா? ஓய்வு நாள் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற போதகர்கள் வீட்டுல அடுப்பு பத்தாம இருக்காங்களா? யாராவது அவர் விருத்த சேதனம் பண்றாரா? பண்றது இல்லை. ஏன்னா அதெல்லாம் கிறிஸ்தவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவையில ஒழிச்சிட்டாரு. ஆனா அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றாங்க தசமபாகம் காணிக்க ஏசப்பா மறந்துட்டாரு, அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. கர்த்தர் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக ஒழித்தார். அவர் ஒழிக்காம இருந்தாருன்னா நீங்களும் நானும் அவர் அப்பான்னு கூப்பிடவே முடியாது. நியாயப்பிரமாண கிரியை மூலியமான் யாரும் நீதிமான்கள் ஆகுறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க கிருபையிலிருந்து விழுந்தன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தை நீங்க கடைபிடிக்க விரும்புனீங்கன்னா 613 கட்டளையும் நீங்க கடைபிடிக்கணும். வருஷத்துக்கு 3 தடவை எருசலேமுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும். உங்களால போக முடியுமா? ஆலயமே இல்லையே. அப்போ இதெல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். அதனாலதான் அவர் வந்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி முடிச்சுட்டு 70ஆம் வருஷத்துல தரமட்டமாக்கினார். அது மட்டும் இல்ல, அவர் மரிக்கும் பொழுது எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இதை நிறைவேற்றினாரு. நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அவர் ஒருவரே கை கொண்டு ஒரு மனுஷனை கடைபிடிக்க முடியல. ஆனா அவர் அனைத்தையும் கடைபிடித்து அவர் என்ன பண்றாரு? வெற்றி சேர்ந்தார். நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்துக்களை குலைச்சி போட்டார். நியாயப்பிரமாணம் பெரிய சுவராக இருந்துச்சு, அதை உடச்சி போட்டார். அது வேணான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க போதர்கள் சரி, விசுவாசிகளும் சரி, நான் போதகர்கள் மட்டும் சொல்ல வரல, விசுவாசிகளும் வேணும்ட்டு தான் என்ன பண்றாங்க? தாங்கள் பணக்காரர் ஆகணும்னு சொல்லி இந்த பொருளாசையினால என்ன பண்றாங்கன்னா போய் தசமம் கொடுக்குறாங்க. நான் 100 கொடுத்தா எனக்கு 1000 கிடைக்கும், 1000 கொடுத்தா 10,000 கிடைக்கும், 10,000 கொடுத்தா லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜனங்களும் வந்து பண ஆசையினாலதான் போய் கொடுக்குறாங்களே தவிர இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலியமா நீதிமான விரும்புகிறவர்கள் யாவரும் கிருபையிலிருந்து விழுந்தோம். நீங்க சொல்றீங்க ஏசப்பா உங்க ரத்தமும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை, எனக்கு நியாயப்பிரமாணம் போதும், அதை மட்டும் நான் கடைபிடிச்சு நான் பரலோகம் போயிடுறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லாம அதை நீங்க சொல்றீங்க. நிதானித்து பாருங்க. அடுத்தது, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள். அந்த காலத்துல வந்து நியாயப்பிரமாணம் யார் வாங்கினாங்க? ஆசாரியர்கள்
வாங்கினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவருமே ஆசாரியராக இருக்கிறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீங்க வெறும் ஆசாரியன் இல்ல, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட நீங்க வெறும் ஆசாரியன் மட்டும் இல்ல, வெறும் ராஜா மட்டும் இல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டுல ராஜா ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஆசாரியன் எதுவும் கொடுக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? ராஜாவாகவும் இருக்கிறோம், ஆசாரியவா இருக்கும். ராஜா ராஜாவுக்கு கொடுக்கல, ஆசாரியனுக்கு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? நீங்களாம் யாரு? ஒரு சாதாரண விசுவாசி. சபைகளை சொல்றாங்க, நீங்களாம் ஒரு சாதாரண விசுவாசி, நான் தான் ஆசாரியன், அப்போ தசமபாகம் வந்து எனக்கு தான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே தான். நீங்க பாப்பீங்களே, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம், ரோமன் கத்தோலிக்க சபையில இருக்கிற சாமியார்ட்டு அவர் போவாரு. அவர் போகிறப்போ நீங்க போய் நின்று பாருங்களேன், அவர் நடை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மினுக்கா இருக்கும். அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு கண்ணை சிமிட்டிக்கிட்டு இப்படிதான் போவார். ஏன்னா அப்படிதான் மதிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சபையில. ஒரு கன்னியாஸ்திரிகளை பாருங்க, அவங்களும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. தான் வசந்த ஜாதி, மற்ற எல்லாருமே வந்து கீழ் ஜாதின்ற மாதிரி தான் எல்லாரும் பிஹேவ் பண்றாங்க. பட் அப்படி வசனங்கள் சொல்லவே இல்லை. நாம் எல்லாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்ன்றத ஒரு சாட்சியை பார்த்துட்டோம். இன்னொரு சாட்சியம் இருக்கு, வெளிப்படுத்தல் 1:6. அதே சொல்லுகிறது, ராஜாக்களும் ஆசாரியர்களும். நீங்களும் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா, நீங்க ஒரு ஆசாரியன், நான் ஒரு ஆசாரியன். பழைய ஏற்பாட்டுல ஆசாரியனுக்கு ஆசாரியன் தசமபாகம் கொடுக்கவே இல்லை. அதே போல நீங்க ஒரு ஆசாரியனா இருக்கிறதுனால நீங்க யாருக்கும் தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லி வசனங்கள் நமக்கு சொல்லவே இல்லை. நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்கு கட்டளையிடப்பட விஷயத்தை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணோம். மொத்தம் 613 கட்டளை இருக்குன்னு நம்ம சொன்னோம். சோ அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 5-10 வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மால் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஆமென். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர். அப்ப ஏசப்பாவை சில பரிசேயர் ஏத்துக்கிட்டாங்க. பரிசேயர் யாரு? நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த ஜனங்கள். அவங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிப்பது அவசியம். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்ச போதர்கள் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட அப்புறம் கூட வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்துல இருக்கிற 613 கட்டளையும் கடைபிடிக்கணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, 10ஆம் வசனம் பாருங்க, பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அப்போ எனக்கு நியாயப்பிரமாணம் வேணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏசப்பாவை சோதிக்கிறீங்க. ஏசப்பாவை சோதிச்சுட்டு பரலோகம் போக முடியுமா? எனக்கு எல்லாரும் ஆர்வமா வந்திருக்கிறோம். கடைசிய காலம் வந்து என்ன சொல்ல போறாங்க, அப்படி கர்த்தர் எப்ப வெளிப்பட போறாரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் வந்தோம், தெரிஞ்சுக்கிட்டு கீழ்ப்படியாம போனோம்னா நமக்கு பரலோகம் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ பிதாக்களாலும் நம்மாலும் சுமத்துக்க கூடாதுன்னு நுகத்தடி, அவங்களாலேயே அதை கடைபிடிக்க முடியல. 613 ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். அந்த 613 கடைபிடிச்சிட்டு 613 கடைபிடிக்காம விட்டு வச்சுங்களேன், 612 கடைபிடிச்சிட்டு 13 கடைபிடிக்கலன்னா ஃபுல் ஸ்ட்ரைக், ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச், திரும்பவும் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். சோ இதுதான் ஆண்டவர் அவரை வந்து கொடுத்தது. அதெல்லாம் வேண்டாம், என்ன விசுவாசிங்க போதுன்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஏசப்பா அவங்களுக்கு தெரியாது, எங்க போதகர் இதான் சொல்லி கொடுத்தாரு, நாங்க பரம்பரையா இதான் கத்துக்கிட்டோம், அதனால இதான் கடைபிடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம அறிவுக்கு இடம் கொடுத்துட்டு பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்துட்டு கர்த்தருடைய வசனத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15, 28, 29. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகள் அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்ளுவது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்குதான் நுகத்தடின்னு சொல்லி பேதுரு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். விருத்தசேதனம் பண்ண வேண்டாம், தசமபாகம் கொடுக்க வேண்டாம், ஓய்வு நாள் கட்டளை கடைபிடிக்க வேண்டாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா,
புறஜாதி கிறிஸ்தவர்கள் அடிப்படையான சில காரியங்களை வந்து கடைபிடிச்சா போதும். என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைச்சதை நீங்க சாப்பிடாதீங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க, நெருங்குடி சத்தத்தை சாப்பிடாதீங்க, பேசிதனத்துக்கு விலகிருங்க. இதுதான் கட்டளை. இது என்னன்னா, அவசியமான இவைகளே அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோவுக்கும் நலமாய் கண்டதுதான் போட்டிருக்கா? இல்லையே. பரிசுத்த ஆவிக்கு நலமாய் கண்டது. இப்ப பரிசுத்த ஆவியே சொல்றாரு இந்த விஷயத்த மட்டும் கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு போதர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, நீங்க ஆலயத்துக்கு வரணும், ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், தசம காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலாத்தியர் 5:4 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இப்ப நியாயப்பிரமாணம் எனக்கு தேவை, தசமபாக நான் கொடுத்தே தீர்வேன் அப்படிங்க முடிவெடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, அவருடைய ஈவு நம்முடைய ரட்சிப்பு. நம்ம என்ன சொல்றோம்? உங்க ஈவு எனக்கு தேவையில்லை, உங்க கிருபை எனக்கு தேவையில்லை, எனக்கு நியாயப்பிரமாணம் போதுன்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக சில காரியங்கள் இருக்குது. அடுத்ததா, பணம் அறிவிக்க சுவிசேஷம் அறிவிக்க பணம் தேவையா அப்படின்னு நிதானிச்சு பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ஊழியக்காரங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், அப்போ எங்களுக்கு பணம் தேவையில்லை ஊழியம் பண்றதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் வசனம் நமக்கு என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். மத்தேயு 10:8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த வரங்கள் நமக்கு காசு கொடுத்ததுனால வந்துச்சா? ஒரு போதகர் இருக்காரு வச்சுக்கலேன், அவருக்கு பேய் ஓட்ட முடியுது, அவருக்கு வந்து வியாதிகளை சுகமாக்க முடியுது, அவர் நல்லா போதிக்கிறாரு, குஷ்டரோகி சுத்தம் பண்றாரு, செத்தங்களாம் எழுப்புறாரு. அவர் காசு கொடுத்தா வாங்கினாரா? காசு கொடுத்துலாம் வாங்கல. அது ஏசப்பாவோட கிருபையினால கிடைக்கப்பட்டது. ஆனா வசனம் சொல்லுது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்னைக்கு கர்த்தர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனா சில பேர் ஊழியக்காரன் சொல்லி கிளம்பி வராங்க, அவங்க சொல்றாங்க நாங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு. கர்த்தர் வந்து அவர்களுக்கு வசனத்தை வெளிப்படுத்தி ரட்சிப்பு அருள் செய்திருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு வசனங்களை சொல்லி கொடுத்துட்டு காசு வாங்குறாங்க. இங்கிருந்து வர்றது ஃப்ரீ, இங்க கொடுக்கறது மட்டும் பணம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திரும்பவும் சொல்றேன். ஒருத்தர் வந்து பசியா வெளியே படுத்திருக்காரு சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அப்பா மேல அன்பு வச்சு, சரி இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க சாப்பாடு வாங்கி தரீங்க. வாங்கி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? அந்த சாப்பாடு அவர் சாப்பிடாம ஒரு 4-5 பங்கா பிரிச்சு போட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு டேபிளை வச்சு ஒரு சாப்பாடு கீழே ஒரு 100 ரூபா அப்படின்னு போட்டுட்டு அது 400 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுங்களேன். நீங்க அந்த பக்கம் போறீங்க, நீங்க எப்படி பாப்பீங்க? அதை ஏன்டா உனக்கு பசியா இருக்குன்னு சொல்லி உனக்கு நான் சாப்பாடு போட்டா அதை நீ விற்கிறியேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுவீங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற போதகருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இங்கிருந்து ரட்சிப்பு வசனங்கள் ஃப்ரீயா வந்திருக்கு. அவர் என்ன பண்றாரு? ரட்சிப்பை ஃப்ரீயா பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் அதை வியாபாரம் பண்றாரு. சோ இவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள் அல்ல, இவர்கள் எல்லாரும் வியாபாரிகள்ன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தெரியாமலே அவங்க கிட்ட கூட இருந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். லூக்கா 22:35 வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் ஜாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வாலண்டியர்ஸ் லெவலில் இருந்து கொடுக்கக்கூடிய டீ வந்து நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக தான், டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. ஏன்னா பேச்சு சத்தம் பின்னாடியிலேருந்து வருது. ஐ டோன்ட் திங்க் ஸோ, யாருக்கிட்டேருந்து வருதுன்றது தெரியல. இதுக்குரிய டிஸ்கஷன் எதுவாக இருந்தாலுமே நாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அது தொடர்பாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வச்சுக்கலாம். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த சத்தமும் இல்லாமல் சப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டாப் இட். சரி, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இயேசு வந்து
அவங்கள வந்து வியாதியை வந்து துரத்துங்க, பிசாசுகளை துரத்துங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அவங்கள அமுச்சு விடுறாரு. அமுச்சு விட்டுட்டு அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவங்க கிளம்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து விசாரிக்கிறார் ஆண்டவர். அவரை கூட உட்கார வச்சு, ஏன்பா நம்மளை அமுச்சனே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின பொழுது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே விஷயத்தை தான் பேசுறாங்க, ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. எங்க அப்பா எனக்கு வேலை கொடுத்துருக்கிறார். அப்புறம் வேலை கொடுத்தாரு அப்படின்னா அவர் எனக்கு சாப்பாடு போடுவார். ஆனா ஊழியர்களுக்கு அந்த விசுவாசம் குறைவா இருக்குது. அவங்களுக்கு குறைவா இருக்கோ இல்லையோ, விசுவாசிகளுக்கு வந்து அடுத்த கேள்வி கேட்கறாங்க, ஊழியம் எப்படிங்க பிழைக்க முடியும்? அவரு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போகாம எங்களுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்றாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த ஊழியக்காரங்களாம் நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. இப்ப கிளம்பி வந்தாங்கன்னா முதலாவது அவர்கள் செய்யற வேலை என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலையை தேடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுங்க கூட கொடுக்கப்படும்? இதே அதிகாரத்துல மேல வாசித்து பாருங்களேன், 33க்கு மேல. சாப்பிடுற சாப்பாடு, போட்டுக்க துணி, குடிக்க தண்ணி. சாப்பாடு, துணி, தண்ணி, இவைகளையே யார் நாடி தேடுவார்கள்? அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். அப்போ போதிக்க வந்த போதர் அஞ்ஞானியா? இல்லையே. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ சாப்பிடுற சாப்பாடு, போட்டுக்க துணி, குடிக்க தண்ணி, இதை நம்ம கேட்கவே தேவையில்லை. கேட்காமலே கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கார். எப்போ? அவர் ராஜ்யத்துக்குரிய வேலையை தேடுறப்போ. இன்னைக்கு போதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய உண்டியில் வைக்கிறாங்க, தசபாகத்துக்கு கவர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வசனத்தை அவங்க விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்கல. நான் பணப்பை வச்சா மட்டும்தான் நான் வந்து சாப்பிட முடியும், அப்பதான் வாடகை கட்ட முடியும், அப்பதான் இபி பில் கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, அப்பதான் நான் ஒரு பெரிய பங்களா வாங்க முடியும், அப்பதான் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான கார் வாங்க முடியும், அப்பதான் நான் வந்து கோட்டு சூட்டு வந்து விதவிதமா வாரம் போட முடியும். அடுத்த கட்டம் வந்து அப்பதான் நான் அமெரிக்காவுக்கு போக முடியும், ஆப்பிரிக்காவுக்கு போக முடியும், அவங்க தான் என் பையன் படிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணத்தை சேர்த்துட்டு தங்கள் வயிற்றுக்கே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவங்க விசுவாசம் கர்த்தர் பேர்ல கொஞ்சம் கூட கிடையாது. பணம் வாங்காம தான் ஊழியம் பண்ணணும். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை, எதுவுமே குறையவே இல்லை. அப்போ அப்பா வந்து ஒரு வேலை கொடுத்தாருன்னா அதை நம்ம செஞ்சா மட்டும் போதும். நமக்கு தேவையானதை அனைத்தும் அவர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 10:10 சொல்லுது, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இதை நீங்க சில பேர் சொல்லலாம், ஆகாரத்துக்கு பாத்திரமான்னு சொல்லி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கூட வாசிக்கலாம் நம்ம 1 கொரிந்தியர்ல 9:14. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். இந்த வசனம் சொல்லுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்புன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ பிழைப்பு அப்படின்றது வந்து ஆகாரம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்களாம் வந்து சகோதரர்கள்லாம் கிளம்பி போவோம், ஊரா போவோம். எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடுக்கு வந்து குறைச்சலே இருக்காது. நாங்கள் நினைக்கிறதுக்கு மேல ரொம்ப சாதாரணமான ஜனங்களா இருப்பாங்க. ஆனா அவ்வளவு அன்போட எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு அவங்களை சாப்பாடு கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற மேக்சிமம் பெனிஃபிட். ஆனா இன்னைக்கு அதுக்கு சபைகள்ல வந்து அது யாரும் பண்றது இல்லை. எல்லாரும் இன்கமிங் தான், அவுட் கோயிங் வந்து அங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:18 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ சத்தியத்தை போய் நம்ம அறிவிக்கணும். நம்ம காசு வாங்கக்கூடாது, காசு கேட்கக்கூடாது. ஆனா ஒருவேளை ஆவியானவர் உணர்த்தி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு போதகர் ரீசெண்டா வந்து தெரிய வந்தாரு. அவங்க வீட்டுக்குலாம் போயிருந்தோம். அவங்க வீடு கூறலாம் இடிஞ்சு விழுந்துருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சுட்டு வந்தோம். செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு அவராக கிளம்பி வந்தாரு. கிளம்பி வந்துட்டு ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு. பேசிட்டு நீங்க வந்து ஒரு 10,000 ரூபா வந்து எனக்கு தரணும், ஏன்னா இந்த வீடை நான் சரி பண்ணணும், இதை உணர்த்தினாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்ககிட்ட பேசின ஆவியானவர் என்கிட்ட பேசவே இல்லையே. பாருங்க எவ்வளவு பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கர்த்தரோட பேரை அவமா வந்து யூஸ் பண்ணிட்டு தங்கள் சொந்த ஆதாயத்துக்காக என்ன வேணா செய்யற கூட்டம் தான் இன்னைக்கு அது. நான் எல்லாரும் சொல்ல வரல, சில பேர் உண்மையா கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. ஆனா அவங்களோட பேர், ஏன்னா தேவனுடைய நாமம் வந்து நம்மளால
தான் கெட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு வந்து அவரோட நாமம் வந்து நிறைய தூஷிக்கப்படுது. எதனாலன்னா, ரீசெண்டாக கூட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருத்தங்க வந்து நான் அமெரிக்காவுக்கு போனேன், எனக்கு வீடு இல்லை, கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூதன் பேசினான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய நாமம் எப்படியெல்லாம் தூஷிக்கப்படுது? யாரால? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அந்த பேரால தான். ஆனா அவங்க கிறிஸ்தவங்கள் கிடையாது. அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க தங்கள் வயிற்றுக்கு தான் ஊழியம் பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சிலை வழிபாடுன்ற விஷயத்தை குறித்து நம்ம வந்து சில வசனங்களை பார்ப்போம். ஏன்னா ஒருவேளை நீங்க ரோமன் கத்தோலிக்கரா இருக்கலாம், நீங்க சிலை வழிபாடு பண்ணல அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா வசனம் என்ன சொல்றது நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 20:4 முதல் 5 வரை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ள யாவுக்கும் ஒப்பா இருக்கிற ஒரு சுரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஆனா இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில இருக்கிறவங்க வீட்டுல என்ன பண்றோம்? ஒரு படத்தை மாட்டி வச்சிருக்கிறோம். நான் வச்சிருந்தேன். நான் என்ன சொல்லுவேன்? வந்தாங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எங்க வீட்டுக்கு வருவாரு, வந்தா என்ன சொல்லுவேன்? இது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஞாபகமா இருக்கு, அது போல நான் ஒரு ஞாபகத்துக்கு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சமாளிப்பாங்க. நானும் சமாளிச்சிருக்கிறேன். ஒருவேளை நீங்க ஆர்சியா தான் நீங்க கூட சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஞாபகத்துக்கு வச்சுக்கப்பா தம்பி அப்படின்னு சொல்ல வரல. நீங்க உண்டாக்கவே வேண்டாம்ன்றதான் கட்டளை. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன், அதை நான் வந்து வணங்குறது கிடையாது. சோ பழைய ஏற்பாட்டுல விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வந்து அருவருத்தார். அதே போல அவர் சொல்றாரு, பாருங்க கடைசியில பாருங்களேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் அப்படின்றாரு. அப்போ நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்க பிள்ளை, உங்க பேரப்பிள்ளை, உங்க பேரப்பிள்ளையோட பிள்ளை வரைக்கும் வந்து தண்டிப்பேன்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு, இல்ல ஆண்டவரே நீங்க தண்டிக்க மாட்டீங்க, நீங்க ஒன்று அன்பான தேவன். ஒரு சாமியார் சொன்னார், ரொம்ப வேண்டிய சாமியார் எனக்கு, நான் ஸ்கூல்ல இருந்து வளர்ந்து வந்தவர். அவர் சொல்றாரு, ஆண்டவர்லாம் அவ்வளவு கோவப்பட மாட்டாரு, அவர் ரொம்ப ஜென்டலா இருப்பாரு, ரொம்ப ஒரே பிரீஸ் மாதிரி வருவார், பிரீஸ் மாதிரி போவாருன்னு சொல்லிட்டு. ஆனா வசனம் சொல்லுது, அவர் பட்சிக்கிற அக்னியாய் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரையும் நியாயத்திற்க வரேன்னு சொல்றாரு. ஆனா வசனத்தை திரிச்சு இந்த கள்ள போதனைகள் வந்து உள்ள இருக்குது. அடுத்தது புதிய ஏற்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்லுது, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் சொல்றாரு. கர்த்தர் இதை அருவருக்கிறார். அவருக்கு நிகராக எந்த ஒரு சொருவமோ எந்த ஒரு விக்கிரகமோ செய்யக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய கட்டளையா இருக்கிறது. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ரோம கத்தோலிக்கரா இருந்தா இதை ஒரு தடவை பாருங்க. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் சிலை வழிபாடெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தாழ்த்தி முத்தம் கொடுக்கிறது பேரு சிலை வழிபாடு இல்லாம வேற என்ன? இது கர்த்தர் சீ என்று இகழத்தக்கக்கூடிய காரியம். அவர் சுத்தமா இதுல விருப்பம் இல்லை. அவர் அருவருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டிக்கிறேன்னு சொல்றாரு. பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒருவேளை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த நடுவுல நடக்கிறப்ப வந்து சிலுவை வச்சிருப்பாங்க வரிசையா. எல்லாரும் போய் என்ன பண்ணணும்? இவர் முத்தம் கொடுக்குற மாதிரியே எல்லாரும் தலையை தாழ்ச்சி போய் அந்த சிலுவத்துக்கு முத்தம் கொடுக்கணும். ஆனா கேட்டா சிலை வழிபாடு பண்ணலன்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு நம்ம ஏமாந்து இருக்கிறோம். ஒரு சபை சொன்னா அது சரின்னு சொல்லி நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். வசனத்துக்கும் நம்ம செய்யற காரியங்களுக்கும் முற்றிலுமாக முரண்பாடு இருக்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 2:18. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். உங்க சாமியார் சொல்லலாம், உங்க சபை சொல்லலாம், விக்கிரக ஆராதனை பரவாயில்ல, நாங்களாம் விக்கிரகத்தெல்லாம் கும்பிட கிடையாது, ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம், இது பெந்தகோஸ்து ப்ராடஸ்டன்ட்லாம் இது புரியவே புரியாது, நீங்க ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணலாம். ஆனா வசனம் சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்காரருக்கு வந்து எங்க போய் சேர போறாங்கன்னா அக்னியும் கந்தகமும் எரிகிற 2ஆம் மரணமாகிய அந்த இடத்துல பங்கடைவாங்கன்றத பார்க்கிறோம். அடுத்தது வியாதிகளை குணப்படுத்த விசுவாசிகளுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் வந்து வியாதிகளை சுகமாக்குறது கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனம் 16, 18, 17 முதல் 18 வரை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்,
நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாஸ்டரால, அப்போஸ்தலால அப்படின்னு சொல்லி இங்க போடவே இல்லை. சீஃப் பாஸ்டரால அப்படின்லாம் போடவே இல்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அப்போ கர்த்தர் எனக்கு வரத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிச்சு மேலே கையை வச்சிங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன எனது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப இயேசுவோட நாமத்தை சொல்லும் பொழுது அங்க பிசாசுகள் போகும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். நீங்களும் நானும் கை வைக்கிறதுனால அங்க வந்து வியாதிக்கு சுகம் கிடைக்க போறது கிடையாது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் மண்டிடுகிற எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுன்ற நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்கி அந்த இடத்தை விட்டு வெளியே போகும். நீங்களும் நானும் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நீங்க விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்க விடுதலை கண்டிப்பா உண்டுன்றதை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுது. நம்ம என்ன பண்ணோம்னா, சில டைம் வந்து இந்த பாஸ்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னால முடியல, எனக்கு ஜெபம் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அவரையே சார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்றார். ஒரு சீஷனை உருவாக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சீஷனா மாறினவன் என்ன பண்றான், அடிமையாவே வச்சிருக்கான். ஏன் தான் ஒருத்தர் சொன்னார் ரீசெண்டா, ஒரு பாஸ்டர் கிட்ட விசுவாசியா இருந்தவர். அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நாள் காலையில விடிகாத்தால ஒரு மணிக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், என் பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு, எனக்கு டீ வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் சொல்றாராம், நீ எல்லாம் ஜெபம் பண்ண தேவையில்லை, நீ டீயை மட்டும் வாங்கிட்டு வா, உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படிதான் யூஸ் பண்றாங்க விசுவாசிகளை. இன்னொரு ஆதார வசமும் இதுக்கு இருக்குது. மத்தேயு 10:8 ஆல்ரெடி வாசிச்சிட்டோம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஸோ வியாதியை சுகமாக்க போறேன்னு சொல்லிட்டு மேலே கை ஜெபம் பண்ணிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. பிரதர் போயிட்டு வரேன், பிரதர் பிரதர் போயிட்டு வரேன் பிரதர் நின்றுட்டே இருப்பாங்க. ஏன்னா பணத்துக்காக. ஸோ இலவசமாய் பெற்றதை வியாபாரம் பண்றாங்க. கடைசியில வந்து ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னா, அவங்கள விட்டு அகன்ற போகுன்னு சொல்லி சொல்ல போறாரு. சரி வாசிக்கலாம். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த பிசாசு நடுங்குன்றதுக்கு ஆணித்தரமான வசனங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். லூக்கா 10:19 சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமையும், 1 2 3 4 5 சொல்ல வரல, சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அப்போ அதிகாரம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க சீசனா மாறி இருந்தீங்கன்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகப்பட்டிருக்கு. நீங்க சீசனா மாறலன்னா விசுவாசியா கூட இருக்கலாம், விசுவாசிகளுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. வியாதிகளை சுத்தமாக்க முடியும், பிசாசுகளையும் துரத்த முடியுன்றதுக்கு இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. இப்போ இவ்வளவு நேரமா சபைக்குரிய காரியங்கள் நம்ம பார்த்தோம். வியாதிகளை குணமாக்குறது, சிலை வழிபாடுக்குரிய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்ததா இப்ப நம்ம மூவ் ஆக போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 99% கிறிஸ்தவர்கள் இந்த விஷயங்கள்ல ஏமாந்துதான் இருக்கிறாங்க. இப்ப இந்த காரியங்களை நம்ம பேசணும். இதுக்கு அப்புறம் பேச போற காரியங்கள்ல 99% கிறிஸ்தவர்கள் ஏமாந்து இருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேவன் ஒருவர். நான் இன்னைக்கு சபைகள்ல அதை வித்தியாசமா போதிக்கிறாங்க. தேவன் 3 பேருன்றாங்க, 2 பேருன்றாங்க, பரிசுத்தாவே இல்லைன்றாங்க. சில பேர் ஒருத்தர் தான் தேவன்றாரு, வேற யாருமே கிடையாதுன்றாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் சபைகள்ல நிறைய இருக்கு. நமக்கு மனுஷன் 1000 டாக்டர்ஸை கிரியேட் பண்ணலாம், நமக்கு ஆதாரம் வசனம் மட்டும்தான். வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். முதல்ல திருத்துவம் அப்படின்ற ஒரு டாக்டர் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்குள்ள கூட இருக்கலாம் நீங்க. அது என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவரே, ஆனால் அவர்கள் 3 ஆள் தத்துவம் கொண்டவர்கள். கர்த்தர் ஒருத்தர் தான், ஆனா அவங்க 3 வெவ்வேறு ஆளா இருக்கிறாங்க. மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவம். இது ப்ராடஸ்டன்ட் சர்ச்சஸ் சொல்ல மாட்டாங்க, அநேகம் பேர் சொல்ல மாட்டாங்க. இது ரோமன் கேத்தலிக் சபையில சொல்ற காரியம். ஏன்னா இந்த திருத்துவம் அப்படின்ற இந்த டாக்டரின் வேறு அங்கதான் இருக்கு, அங்கிருந்து தான் அது கிளம்பி வந்திருக்கு. ஸோ அவங்க சொல்ற டெஃபினேஷன் இதுதான். God co-equal, but they are 3 different persons. அதான் நீங்க சாட்ல பாக்குறீங்க பாத்தீங்களா? So Father is God, Son is God, Holy Spirit is God, but Holy Spirit is not Son, Son is not Father, Father is not Holy Spirit. இந்த முக்கோணத்தை போட்டு ரொம்ப குழப்புவாங்க. எந்த போதரா இருந்தாலும் சரி, நீங்க போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்றேன், ஆனா உன்னால அதை புரிஞ்சிக்கவே முடியாது.
ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, முட்டை இருக்கு பார்த்தீங்களா, முட்டை ஓடு, அதுக்குள்ள வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் மஞ்சக்கரு அப்படிம்பாரு. ஒருத்தர் வந்து நீ செடியை பார்த்திருக்கியாப்பா, வேர் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டெம் இருக்கு, அப்புறம் இலை இருக்கு இப்படின்னு சொல்லி கட்டுக்கதையா உலகப்பூர்வமா தான் பேசுவாங்களே தவிர வசன ஆதாரம் ஒருத்தர் கூட காட்ட முடியாது. நான் வந்து அடிச்சு சொல்றேன், தேவன் 3 பேருன்றதுக்கு வசன ஆதாரம் இல்லவே இல்லை. இது அந்தி கிறிஸ்து சபையாகிய கத்தோலிக்க சபையினால் உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் தான் தேவன் மூவர் அப்படின்னு சொல்றது. தேவன் வந்து ஒருத்தர் தான். அதுக்குரிய வசன ஆதாரங்களை பார்ப்போம். மார்க் 12:29. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லா கற்பனைகளுக்கும் மேலான த மோஸ்ட் அல்டிமேட் கமாண்ட். இந்த கமாண்டுக்கு அப்புறம் தான் அவர் எதா இருந்தாலும் சரி, ஆண்டவரே சொல்றாரு, ஏசப்பாவே சொல்றாரு, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா பேசுறாரு. இதே விஷயத்த பழைய ஏற்பாட்டுல உபாகம் 6 எடுத்து வாசித்து பாருங்க. இதே வார்த்தை தான் அங்கேயும் வந்து மோசே வந்து பேசுறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவர் தான். கலாத்தியர்ல வாசிக்கலாம் 3:20. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். தேவனோ ஒருவர். பவுல் வந்து இந்த லெட்டர் எழுதுறாரு, கலாத்தியா இருக்கிற சபைகளுக்கு வந்து எழுதுறாரு. எழுதும் பொழுது அவர் வந்து ஏசப்பா பூமியில வாழ்ந்த பொழுது அவர் சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆனா அவர் வந்து மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் பவுல் வராரு. பவுல் அதுக்கப்புறம் வந்து லெட்டர் எழுதுறாரு. எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு, தேவனும் ஒருவர்ன்றாரு. ஒருவேளை ஏசப்பா வந்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் வந்து சரி 3 பேருன்னு சொல்லாம ஒருத்தர்னு சொல்லியிருக்காரு, அவர் அதுக்கப்புறம் வேணா மனசு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் மாத்தி பேசினாரா? பவுல் மாத்தி எல்லாம் பேசல. ஆதியில இருந்து மனம் மாற கர்த்தர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொன்னதுதான். அவர் ஆதியிலும் சரி, அவர் இருந்தப்பையும் சரி, அவர் மரிச்சு உயிர் தப்பையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, தேவன் என்றைக்குமே அவர் ஒருவராக தான் இருக்கிறார். தேவன் ஒருவரே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரோமர்ல 3:30 வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. இஸ்ரவேலரா இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் செய்கிற இஸ்ரவேலரா இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் செய்யக்கூடா தேவைப்படாத புறஜாதியாகல நீங்களும் நானுமா இருந்தாலும் சரி, நம் எல்லாருக்கும் கர்த்தர் ஒருவர் தான். அவர் வந்து புதிய ஏற்பாட்டுல மட்டும் 3 தேவன் கிடையாது. அவர் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவன் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஏசாயா 43:10 வாசிக்கலாம். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஐ ஆம் தி ஆல்பா அண்ட் தி ஒமேகான்றார். நானே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உங்களுக்கு நடுவுல சில பேர் இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன்னாடியும் இல்லை, எனக்கு பின்னாடியும் இல்லை, நான் தான் என்றைக்கும் ஒரே தேவனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. உபாகமம் 32:39 வாசிக்கலாம். நானே அவர், என்னோடே வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நானே அவர். புதிய ஏற்பாடு வசனத்தை இங்க படிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்வார்ல, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். சோ பழைய ஏற்பாட்டுல பேசுறவர் தான் புதிய ஏற்பாடுலையும் பேசுறாரு. நானே அவர், என்னோடே வேறு தேவன் இல்லை. நீங்க திருத்துவம் சில படங்கள்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, நடுவுல ஒரு தாடிக்கார உட்காந்துருப்பாரு, அந்த தாடிக்கு பக்கத்துல இன்னொரு தாடி உட்காந்துருப்பாரு, அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் உட்காந்துருப்பாரு. பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆர்சியா இருந்தீங்க அப்படின்னா 3 பேர் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும், ஆனா 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்லவே இல்லையே, என்னோட வேறு தேவன் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி கள்ள படங்களை காட்டி நம்மளை வஞ்சித்திருக்கிறார்கள். ஏசாயா 43:11 வாசிக்கலாம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. லூக்கா 2:11 நீங்க வாசித்திருப்பீங்க. தாவீதின் ஊரில் இன்னைக்கு யார் பிறந்திருக்கிறார்? இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 43:11 நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்றாரு. அப்போ பிதாவாகிய தேவன் மனம் மாறிட்டாரா? அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா? இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி ஏதாவது சொல்றாரா? அப்படிலாம் இல்லையே. அவர் சொன்னதுதான், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைன்றாரு. அதே ரட்சகர் தான் லூக்கா 2:11 வந்து நமக்காக ரட்சகராக இந்த தாவீதின் ஊர்ல பிறந்திருக்காரத பார்க்கிறோம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நமக்கு தெரியல. இப்போ பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது, புதிய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லாரு, கட்டளையின் மேல் கட்டளையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு.
அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அதை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள இடம். எங்க அப்பா பேரே தெரியாம எப்படி பரலோகம் போக முடியும்? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண சர்வ வல்லமையில கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்க உணராம பரலோகத்துல நம்மளால போகவே முடியாது. நம்ம எப்ப வந்து தேவன் 3 பேருன்னு சொல்லி சொல்றோமோ அதற்கு பெயர் சிலை வழிபாடு. நான் ஒரு ஹிந்துவா இருந்த மன மாதிரி வந்து சொன்ன பாத்தீங்களா, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. எகிப்துக்கு போங்க, அங்க அதே மாதிரி தான் இருக்கு. உலகம் பூரா போங்களேன், தேவனை வந்து பிரிச்சு 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 வச்சிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது தேவன் ஒருவர் தான், அதை யாரும் மாத்த முடியாது. நம்ம புத்தி வேணா யூஸ் பண்ணி இதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாமே தவிர வசனம் சத்தியமா இருக்கிறது. ஏசாயா 9:10 வாசிக்கலாம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பழைய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறிடுச்சு. பாலகனாக பிறந்த குமாரன் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதாவே நமக்கு பாலகனாக குமாரனாக பிறந்திருக்கிறார்ன்றத பழைய ஏற்பாடு வசனம் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துகிறது. அதே போல 1 தீமோத்தேயு 3:16 இதையும் வாசிப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவபக்தியின் ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. அவங்க எழுந்த இந்த புத்தகத்தை எழுந்த காலகட்டத்துல அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் வந்து ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை ஒத்துக்கிறாங்க. தேவபக்திக்குரிய ரகசியமானது அவர்களுக்குள்ளே யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எந்த தேவன்? என்னோட வேறு தேவன் சொல்லி பார்த்தோமே, என்ன இல்லாமல் ரட்சகர்கள் சொல்லி பார்த்தோமே, அதே ரட்சகராகிய அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டுல மாம்சத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் வெளிப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்கள கழுவி நம்மை சுத்திகரித்து நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார் பார்க்கிறோம். யோவான் 3:13 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் ஒருவனும் இல்லை. இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். திருத்துவம் அப்படின்றது ஒரு கள்ள உபதேசம்ன்றது. பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவர். அதே சமயத்துல இந்த வசனத்தை வந்தோம் ஆழ்ந்து கவனிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கிட்டாரு, அதே சமயத்துல பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். கத்தோலிக்க சபை சொல்லும் அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் எல்லா இடத்துல இருக்க முடியும். பூரண வாஸ்தவமே, நம்ம 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடுவார்களோ அவர் மற்ற இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வல்லமை குறுகியதா? அவரால் வந்து பூலோகத்துல மட்டும்தான் இருக்க முடியுமா? பரலோகத்தில் இருக்க முடியாதா? அவர் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது அவர் மனுஷனா? அவருக்கு நம்மள மாதிரி அவரு கிடையாது. அவர் ஆம்னி பிரசன்ட். ஹி கேன் பி வேர் எவர் ஹி வாண்ட்ஸ். அதுதான் வசனம் சொல்லுது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன். அவருடைய ஆவி வந்து எல்லா பக்கமும் இருக்குது. ஆனா நம்முடைய புத்திக்கு அதை எட்ட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ரத்தத்துல சில விஷயங்கள் ஊறி போச்சு. இந்த திருத்துவன்ற இந்த காரியம் வந்து 2000 வருஷங்களாக கொண்டு வந்து ரத்தத்துல ஊத்திட்டாங்க. அப்படி இது நம்மளே வந்து வேணாம் நினைச்சா கூட அதை வந்து நிறைய ரெஃப்யூட் பண்ண வேண்டியதா இருக்குது. சோ வசனம் சத்தியம், கர்த்தர் ஒருத்தர் தான், அவரால் எல்லா பக்கமும் இருக்க முடியுன்றதை நமக்கு சொல்லுது. ஜக்கரியா 12:10 வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஜக்கரியா பழைய ஏற்பாடு புத்தகம் எல்லாத்துக்கும் தெரியும். ஜக்கரியா 1:1 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல யாரு பேசுறாங்கன்னா பிதாவாகிய தேவன் பேசுறாரு. வசனங்களை வாசிக்கும் பொழுது, தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின அவரை நோக்கின்னு எழுதல. தாங்கள் குத்தின அவரை நோக்கின்னு எழுதல. தாங்கள் குத்தின என்னை நோக்கி. குத்தப்பட்டது யாருங்க?
இயேசு கிறிஸ்து அவரை குத்தப்பட்டார். பிதா பேசுறாரு, தாங்கள் குத்தின என்னை நோக்கின்றாரு. அப்போ பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்திலே வெளிப்பட்டு குத்தப்பட்டார்ன்றதுதான் சத்தியம். ஆனா திருத்துவம் அப்படியே அதை மாத்தி பேசுது. கடைசியில முடிக்கிற வசனங்கள் பாருங்க, எனக்காக மனம் கசிந்து துக்கிப்பார்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல நமக்காக குத்தப்பட்டு நம்ம எல்லாரும் மனம் கசிந்து அழுகிறது யாருக்காக? ஏசப்பாக்காக. ஆனாலும் அதை யாரு வந்து நிறைவேற்றா? பிதாவாகிய தேவனே மாம்சத்தை வெளிப்பட்டு நிறைவேற்றார் பார்க்கிறோம். யோவான் 10:30 சொல்லுது, நானும் பிதாவும் 2 இருக்கிறோம், நானும் பிதாவும் 3 இருக்கிறோம். எழுதப்படவே இல்லை. நானும் பிதாவும் 1 இருக்கிறோம். ஒண்ணுனா ஒண்ணுதானுங்க. ஒண்ணு எப்படிங்க 3 ஆக முடியும்? 1 இருக்கிறோம். டவுட்ஸ் நம்ம வந்து கடைசியில பேசலாம் பிரதர். நான் நிறைய பேர் இங்க போய் உட்காந்துருக்கோம், அவங்க வந்து ஆன்லைன்லயும் போயிட்டு இருக்கு. டவுட்ஸ் ஆஃப்டர் 5 o'clock we can listen. சரிங்களா? உங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி உட்காந்து நம்ம அந்த டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ நானும் பிதாவும் 1 இருக்கிறோம் தான் சொல்றாரு தவிர 2 இருக்கிறோம் 3 இருக்கிறோம் சரி இங்க வசனங்கள் நமக்கு சொல்லப்படவே இல்லை. யோவான் 14:9 வாசிக்கலாம். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்றான். ஆனா பிலிப் என்ன பண்றான்? ஆண்டவர் என்ன பண்றாரு? பிலிப்பு, நீ என்ன பார்த்தா போதும்பா, நீ ஆண்டவரை பார்த்த மாதிரி தான், பிதாவை என்னையும் காண்றது ஒண்ணுதான் சொல்லிட்டு அவர் இங்க ரொம்ப தெளிவா பேசுறார். வெளிப்படுத்தல் 1:8 சொல்லுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சர்வ வல்லமைனா ஆல்மைட்டி காட். we can't have 2, 3, 4 ஆல்மைட்டி காட்ஸ். ஒருத்தர் தான் ஆல்மைட்டினா, அவரால் எல்லாம் முடியும். சோ இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பேசுற அந்த இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்றாரு. ஆனா ஆதியாகமம் 17:1 எடுத்து படிச்சு பாருங்க. பிதா சொல்லுவாரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டுல வந்து நமக்காக வெளிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். வெளிப்படுத்தல் 4:2 சொல்லுது, உடனே ஆவிக்குள்ளானேன், இப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். திருத்துவ படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சிங்காசனம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரே சிங்காசனம், ஆனா 3 பேர் இருப்பாங்க. இல்ல 2 சிங்காசனம் இருக்கும், 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, தலைக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி வந்து படங்களை காட்டி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க தவிர வசனம் அப்படி சொல்லவே இல்லை. சோ வானத்தில் இருந்தது ஒரே ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்து இருந்தவர் 3 பேர் அல்ல, 2 பேர் அல்ல, ஒருவர் உட்கார்ந்து இருந்தார்ன்றது நமக்கு இது வெளிப்படுத்தி காட்டுகிறது. செகரியா 14:9 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஆதியிலும் சரி முடிவிலும் சரி, இது முடிவுக்குரிய வசனங்கள். கர்த்தர் சொல்றாரு, ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும் பார்க்கிறோம். சோ நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவி அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசணும் அப்படின்னா, இப்ப ஐசக் இருக்காரு பாத்தீங்களா, ஈசாக்கு என்னவா இருக்காருன்னா, அப்பாவாவும் இருக்கிறாரு, மகனாவும் இருக்கிறாரு, கணவனாவும் இருக்கிறார். அவர் 3 பேரா ஒருத்தரா? ஒரே ஆள். ஆனா அவர் பண்றது 3 வேலைகள். அதே போல இயேசு கிறிஸ்துவ வந்து ஒருத்தர் தான், ஆனா அவருக்கு 3 வெளிப்பாடு, 3 நபர்கள் அப்படின்றது சிலை வழிபாடு. அவர் 3 வெளிப்பாடுன்னு சொல்றதுதான் சத்தியமா இருக்கிறது. பிதாவாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், மனுஷருடைய பாவங்களுக்காக அவர் வந்து இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இன்னைக்கு அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக அவர் ஆளுகை செய்கிறார். இதுதான் வேத சத்தியமா இருக்கிறது. ஒரே தேவனை அறிஞ்ச நீங்க அடுத்தது முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். எபேசியர் 4:5 வாசிக்கலாம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். ஒரே கர்த்தரை விசுவாசித்து அவர் நாமத்திலே எடுப்பதுதான் ஞானஸ்நானமே தவிர மற்றபடி ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானது ஒரு வகை தான், ஆனா இன்னைக்கு பல வகை இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து பேச தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுதோ அதை தியானித்து பார்ப்போம். மத்தேயு 28:19 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்ன சொல்றாரு? பரமேற போறார். ஆண்டவர் மரிச்சு அவர் உயிர்த்து 40 நாள் தரிசனம் கொடுத்துட்டு அவர் பரமேற போகிறார். போகிறதுக்கு முன்னாடி சீஷர்கள்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இப்ப தேவன் 3 பேரா இருந்தார்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. என் பேரு டேனியல், அவர் பேர் பிரதர் விஜய், இவர் பேர் பிரதர் ரெக்ஸ் எடுத்துங்க. அப்போ பேர்கள் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? கமா போடுவோமா இல்லையா? இதுக்கு பிரிச்சு காட்டுறதுக்கு. ஆனா நான் ஒரு தனி ஆளு, அவர் தனி ஆளு, இவர் தனி ஆளு. அப்போ பிரிச்சு காட்டணும்னா நீங்க வந்து டேனியல் விஜய் ரெக்ஸ்ன்னு போட்டீங்க வச்சுங்களேன், அது ஒரே பேரா போயிடும்.
நீங்க பிரிச்சு காட்டணும்னா கமா போட்டு தான் ஆகணும். அப்பதான் வந்து வேறு ஆளுன்னு சொல்லி தெரியும். இந்த வசனத்துல பாருங்க, கமா இருக்கா? கமா இல்ல. தேவன் வந்து ஒருவர் தான். அதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டவர் சொல்லாரு நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்து. சில பேர் சொல்றாங்க, இந்த வசனத்தை வாசிப்போம், அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஒரு அனாலிசிஸ். கர்த்தர் வந்து மரிக்கிறாரு, அவர் உயிர்த்தர்றாரு, 40 நாள் தரிசனம், 40ஆம் நாள்ல வந்து பரமேறதுக்கு முன்னாடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் சொல்றாரு. அங்கிருந்து 10 நாள் வித்தியாசத்துல பெந்தகோஸ்து நாள் வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் சடுதியா இறங்குறாரு 120 பேர் மேல. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. பேதுரு வந்து பிரசங்கம் பண்றான். அவர் எல்லாரும் மனம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட மாத்திரத்துல பேதுரு சொல்ற அந்த இடத்துல, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கும் பேதுரு வந்து கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் முரண்பாடு இருக்குதா? ஆவிக்குரிய வசனம் வந்து ஆவியா இருக்கிறது, எழுத்து கொள்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிச்சுதான் பேதுரு வந்து ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாரு. இது குறித்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மத்தேயு 28:19 பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பெந்தகோஸ்து அன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவி இறங்கி ஞானஸ்நானத்தை வந்து சொல்றாங்க. பேதுரு பேசுறான். பேதுரு பேசுறப்ப வந்து அவங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. அப்போ மத்தேயு புத்தகத்தை எழுதின மத்தேயு அங்க இருந்தானா இல்லையா? இருந்திருப்பான் இல்ல? மத்தேயு புத்தகம் வந்து இயேசு பரமேறதுக்கு அப்புறம் பெந்தகோஸ்து நாளுக்கு 10 நாளுக்கு இந்த இடப்பட்ட கேப்லாம் எழுதப்படவே இல்லை. அந்த புக் எழுதப்பட்டது, சில பேர் சொல்றாங்க 30ஆம் வருஷம், 40ஆம் வருஷம், 60ஆம் வருஷம்ன்றாங்க. கிளாரிட்டி இல்லை. பட் இட் வாஸ் ரிட்டன் மச் ஆஃப்டர் த பெண்டகாஸ்டல் டே. அப்போ பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு வந்து பேதுருவே, ஏன்பா நீ தப்பா வந்து ஞானஸ்தானத்தை கொடுக்குற? இயேசு வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல சொன்னாரு, நீ ஏன் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுக்குற? நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்தாரா? இழுக்கவே இல்லை. அங்க இருக்க 120 பேர் ஸ்டாப் பண்ணாங்களா? யாரும் ஸ்டாப் பண்ணல. 1 தீமோத்தேயு 3:16 வாஸ்தம் இல்ல? தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை எல்லாரும் உணர்ந்த பிள்ளைகள் தான் சீஷர்கள். ஆனா சீஷனுக்கு தெரியாது, நான் பேதுரு கீழ்ப்படினமா இயேசு கீழ்ப்படினமா, நான் என் போதருக்கு கீழ்ப்படினமா பேதுரு கீழ்ப்படினமா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அறிவை யூஸ் பண்றோம். அறிவெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. வசனம் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வந்து நடந்த எல்லா ஞானஸ்தானங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நடந்தது. நம்ம ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்களா, நம்ம எதை ஒத்துக்கினாலும் நமக்கு 2-3 சாட்சி தேவை. நீங்க எல்லாம் பைபிள் படிச்சிருக்கிறீங்க, உங்க போதகர்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், இந்த வசனத்துக்கு ஒரே ஒரு ஜோடி வசனம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில்ன்றதுக்கு ஒரே ஒரு ஜோடி வசனம். எழுத்தின் படி எடுத்தா கிடைக்கவே கிடைக்காது. ஆவிக்குரிய முறையில் எடுத்தா கண்டிப்பா வசனம் நமக்கு இங்க இருக்குதுற பார்க்கிறோம். இது ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லாம இங்க ஞானஸ்தானம் வாங்கினவங்க எல்லாரும் யாருன்னு பார்க்கும் பொழுது யூதர்கள் ஞானஸ்தானத்தை வாங்குறாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல வந்து போதிக்கிற ஒரு பெரிய போதகர் இருக்காரு. அவர் பின்னாடி அநேக கூட்டம் போயிட்டு இருக்குது. நியூஸை பார்த்து அவர் வந்து போதிப்பாரு. அவரோட வீடியோ ஒன்று ரீசெண்டா அவனை பார்த்தேன். அவர் சொல்றாரு, யூதர்களுக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியும். யூதர்களுக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியும், இயேசுவை வந்து யாருன்னு தெரியாது. அதனால அவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் புறஜாதி, நமக்கு பிதாவும் தெரியாது, குமாரனையும் தெரியாது, பரிசுத்த ஆவியும் தெரியாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணுமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்தானம் வாங்கணும்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை வந்து அரங்கேற்றாரு. வசனம் சொல்றதை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:48 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 10:48 யாரு ஞானஸ்தானம் பேதுரு கொடுக்குறான்னு பார்க்கும்போது கொர்நேலியு யாருங்க? யூதனா? கொர்நேலியு ஒரு புறஜாதியாகிய கொர்நேலியும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றது எந்த நாமத்தினாலங்க? இங்க பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஆனா இங்கிலீஷ்ல வந்து அருமையா வந்திருக்கு, பேப்டைஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ கிரீக்ல எடுத்துக்கங்க, ESV வெர்ஷன், ASV, NIV இந்த வெர்ஷன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இந்த வசனத்துல வந்து பேப்டைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம யாரும் மறுத்து பேச முடியாது. மூல பாஷையிலேயே போட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல புறஜாதியாகிய கொர்நேலியும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு சரியா அமையல. பட் அடுத்த வசனம் பாருங்க, 10:36 வாசிக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 36 வசனத்துல எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு முடிச்சுட்டு தான் 48 வசனத்துல கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் என்னங்க? எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் கொர்நேலி ஆகிய புறஜாதி ஞானஸ்தானத்தை பெற்றான். யூதர்களும் சரி, புறஜாதி ஆகிய கொர்நேலியும் சரி, சமாரியர்களும் சரி. இதை வாசிக்கலாம் இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 19:5. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எபேசு ஜனங்கள் வந்து பெற்ற ஞானஸ்நானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவர்கள் ஆல்ரெடி வந்து யோவான் ஸ்நானங்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, பவுல் போகும் பொழுது திரும்பவும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. எந்த நாமத்துல கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பார்க்கிறோம். சோ அப்போஸ்தலர் 22:16 வாசிக்கலாம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பவுல் பெற்ற ஞானஸ்நானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்றதை இங்க பார்க்கிறோம். நீங்க கேட்கலாம், நீங்க போடவே இல்லையே, இயேசுன்னு போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டெரைவ் பண்ணுவோம் இப்போ. சரிங்களா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான். சோ பவுல் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:5 சொல்லுது. வாசிக்கலாம் சிஸ்டர். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சோ பவுல் லெட்டரை வாங்கிட்டு போறான். யார? சபையை பாழாக்க அவன் போயிட்டு இருக்கிறான். போகும்போது சடி அவனுக்கு ஒளியப்படுது அவன் மேல. அவன் கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறம் கண்ணு தெரியல. அப்ப கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அது கர்த்தர் பேசுறாரு. இந்த வார்த்தை கவனிங்க இந்த இடத்துல. அதற்கு கர்த்தர் பேசுகிறது தேவாதி தேவன், சர்வ வல்லமையில கர்த்தர். அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவோட சபை தானே பாழாக்க போயிட்டு இருக்கிறான். இது அப்படியே அந்த பேக்ரவுண்ட்ல அந்த காலகட்டத்தில் நினைச்சு பாருங்களேன். பவுல் வந்து கிளம்பி போகிறது இயேசுவோட சபையை பாழாக்குறதுக்கு. அப்ப இயேசுன்னு நாமத்தை கேட்ட மாத்திரத்துல அவன் பயந்துருப்பானா? இல்ல. அடுத்த வார்த்தையை கவனிங்க, நானே. பழைய ஏற்பாட்டுல நானேன்ற வார்த்தையை யார் உபயோகிக்கிறது? பிதாவாகிய தேவன் தான். இருக்கிறவர் நானே. அப்போ இயேசு நானேன்னு சொன்ன மாத்திரத்துல பழைய ஏற்பாடு முழுவதும் கண்களுக்கு முன்னாடி அப்படியே ஓடிடுச்சு. அப்புறம் அடுத்த வார்த்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறான். கேட்ட மாத்திரத்துல நீ போ, உனக்கு சொல்லப்படும் சொல்லி கர்த்தர் அனுப்புறாரு. ஏசப்பா பேசுறாரு. அப்ப பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல இருந்த நானேன்னு சொன்ன அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டிலையும் பேசுறாரு. அப்போ பவுலுக்கு வந்து இயேசுதான் கர்த்தர்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 22:16 நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, நான் இயேசுடைய நாமத்தை தொழுது கொண்டு அவன் ஞானஸ்தானம் பெற்றான்றதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:17 வாசிக்கலாம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஆமென். சோ அனனியா தான் ஞானஸ்தானம் கொடுக்குறான். சோ ஒரு இடத்துல அவன் பேசும்பொழுது என்ன பண்றாங்க இந்த இடத்துல, உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர். அன்னையா தான் சொல்றான், கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டு நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அப்போ இயேசுவை வந்து பவுல் அறிஞ்சிருக்கிறான். அந்த இயேசுவை வந்து பவுல் அறிஞ்சதுனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டு பவுல் பெற்ற ஞானஸ்தானமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான்றத இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 4:12. இப்ப பிசாசு யார் நாமத்துல ஓடுதுங்க? பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல பிசாசை போனா போகுமா? போவே போகாது. வியாதிகள் வந்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல வியாதியை போனா போகுமா? போகவே போகாது. பிசாசு கீழ்ப்படுகிறது வந்து இயேசுன்ற நாமத்துக்கு மட்டும்தான். இந்த வசனம் சொல்லுது, அவராலே என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இப்ப பிசாச இயேசுவின் நாமத்துல ஓட்டுவாங்க, வியாதிகளை இயேசுவின் நாமத்துல வந்து ஓட்டுவாங்க, அப்புறம் வந்து தசம காணிக்கை இயேசுவின் நாமத்துல வாங்குவாங்க. ஞானஸ்தானத்தை மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல கொடுப்பாங்க. ஏன்னா ஞானஸ்தானத்தை வந்து மாத்தி பேசணும்னு வச்சுக்கீங்களேன். ஒருத்தர் சொன்னார், ஒரு போதகர், நாங்களாம் என்ன பண்ணிருக்கோம்னா மைசூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 50-60 போதகர்கள்
எல்லாம் வந்தாங்க. திருச்சியில வந்து 3 தடவை சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு போதர்கள்லாம் மீட்டிங் பண்ணாங்க. மீட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரே தேவன் ஞானஸ்தானம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்புறப்போ, பிரதர் இதுதான் பிரதர் சத்தியம், இது நான் ஏத்துக்கிறேன் பிரதர், தான் ரொம்ப நாளா தேடினேன் பிரதர், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்க பூரா போதகர்கள். அப்ப நாங்க கேட்டோம், போய் சபையில போதிங்க பிரதர் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாரும் வந்து இந்த காரியத்துல வந்து நல்ல ஒருமனம். தசவா காணிக்கையில வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா இதுல ஒருமனம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க போதிக்க முடியாது பிரதர், இது கேட்க மட்டும்தான், இது போதிக்கலாம் கூடாது. ஏன்னா இது போதிச்சாங்க வச்சுங்களேன், எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது போதிக்கிறதுக்கு. பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் வசனம் தெரியும், ஆனா இவங்க போதிக்க மாட்டாங்க. ஏன்னா இருதய கடினம், அவங்க கர்த்தருக்கு ஊழியம் பண்ணல, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு ரீகேப் பார்ப்போம். யூதர்கள் பெற்ற ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 2:32 படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சமாரியர்கள், இதை நம்ம பார்க்கல இந்த வசனத்தை, இங்க நோட் பண்ணிக்கங்க. அப்போஸ்தலர்ல வந்து 8:12 முதல் 16 வரை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சமாரியர்கள் அவங்க பெற்ற ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எபேசு ஜனங்கள் பெற்ற ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கொர்நேலியு புறஜாதியாகிய கொர்நேலியு பெற்ற ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பவுல் ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நமக்கு 2 சாட்சி இருந்தாலே போதும். கர்த்தர் வந்து அதுக்கும் மேல கொடுத்திருக்கிறார். 5 சாட்சி இருக்கு பைபிள்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மட்டும்தான் ஞானஸ்தானம் வாங்கணும்ன்றத ரொம்ப ஆணித்தரமா ப்ரூவ் பண்றதுக்கு வசனங்கள் இருக்குது. ஆனா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்ற அந்த டைட்டில்ஸ், ஏன்னா என் பேரு டேனியல், நான் அப்பாவும் இருக்கிறேன், மகனாவும் இருக்கிறேன், கணவனாவும் இருக்கிறேன். என்ன குடும்பத்தோட உறவு முறைக்காக நம்ம அதை பயன்படுத்தலாம், அப்பா, கணவன், மகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே சொல்லும் பொழுது, நான் உங்ககிட்ட பேசும் பொழுது நான் அப்பா, நான் மகன், நான் கணவன் சொல்ல முடியாது. உங்ககிட்ட பேசும் பொழுது நான் என் பேரை தான் சொல்லணும். நான் ஒருத்தன் தான், ஆனா எனக்கு 3 வேலை இருக்கு. அதே போல கர்த்தர் ஒருவரே, அவர் 3 வெளிப்பாடுகள் நம்ம புரிஞ்சுக்கிறத பாக்குறோம். சோ கர்த்தர் சொன்னது நாமங்களிலே அல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்றது நாமம் அல்ல, அது தலைப்பு. அதனாலதான் அந்த தலைப்பு சொல்லும் பொழுது பிசாசு ஓடாது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுதுதான் அது ஓடும். சோ கர்த்தர் சொன்னது இதுதான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்க இதோட பார்த்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குமாரனாக மத்தேயு 1:21 சொல்லுது, அவரோட குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப குமாரனாக பிறந்தோடைய நாமம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு பெரிய யாரும் வந்து போய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கு. வாசிக்கலாம், யோவான் 5:43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆமென். யோவான் 5:43 சொல்லுது, நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவை. ஏசப்பா வந்து நமக்கு எந்த நாமத்தை சொல்லி கொடுத்தாரு? குமாரனாக வெளிப்பட்டப்போ இயேசுவின் நாமத்தை வெளிப்படுத்தி காட்டினார். அவர் சொல்றாரு, இது என்னோட நாமம் அல்ல, பிதாவின் நாமம் என்றாரு. சோ பிதாவுடைய நாமம் இந்த வசனத்தின்படி இயேசு. அதுக்கு சாட்சி வசனங்கள் தான் நம்ம கீழே எழுதியிருக்கிறோம். கூச்சிரிங்க அதை வாசித்து பாருங்க. யோவான் 17:6 சொல்லுது, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்து. அது குமார நாமம் மட்டுமல்ல, அது பிதாவுடைய நாமமாக இருக்கிறதுன்னு நீங்க பார்க்கிறோம். அடுத்தது பரிசுத்தாவிக்கு நாமம் இருக்குது, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி. சோ வர்றவரு பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வரப்போகிறாரு. அந்த பரிசுத்தாவி, அவருக்கு நாமம் இருக்கு. அந்த நாமம் இந்த வசனத்தின்படி என் நாமத்தினாலே, பேசுறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி. இப்ப வர்ற பரிசுத்தாவியோட பேர் வெறும் பரிசுத்தாவி இல்லைங்க, அது ஒரு தலைப்பு. அவருடைய நாமம் வந்து இயேசு கிறிஸ்துன்றதை இந்த வசனம் ஆணித்தரமாக உணர்த்துகிறது. 1 கொரிந்தியர் 15:45 தான் சொல்லுது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார்ன்றதுக்கு இங்க நமக்கு தெளிவா நமக்கு தெரியுது. பிதாவின் நாமமும் இயேசு கிறிஸ்து தான், பரிசுத்தாவின் நாமமும் இயேசு கிறிஸ்து தான், குமாரன் நாமமும் இயேசு கிறிஸ்து தான். இதுதான் சத்தியம். இதை புரிஞ்சுடா மட்டும்தான் நமக்கு பரலோகம். இல்லைன்னா ஆண்டவர் சொல்லாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர்னா நான் தான் பிதான்ற நீங்க விசுவாசிக்கலன்னா உங்களுக்கு பரலோகம் இல்லைன்றாரு. அது கிரியின் மூலியமா நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். அப்போஸ்தலர் 19:5 வாசிக்கலாம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எபேசு ஜனங்கள் வந்து ஞானஸ்நானத்தை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ஒன் டைம். திரும்ப ஒரு தடவை பவுல் போய் போதிக்கிறப்போ திரும்பவும் ஒரு தடவை வாங்குறாங்க. சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, நான் தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆல்ரெடி வாங்கிட்டேனே, அப்புறம் ஏன் திரும்ப ஒரு தடவை வாங்கணும்?
ஆனா வசனம் சொல்லுது எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் தான். இந்த ஒரே ஞானஸ்நானத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு தடவை வாங்கிட்டேன்ல அப்புறம் ஏன் திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே இந்த வார்த்தையில விளையாடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க வார்த்தையில விளையாடுறதுலாம் கர்த்தருக்கு பிடிக்காது. நம்ம வந்து அடிமைகள், கர்த்தருக்கு நம்மளாம் அடிமையா இருக்கிறோம். நாங்க வந்து கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தை மாத்தி பேச நமக்கு இடம் கிடையாது. வசனம் சொன்னா கீழ்ப்படியணும். ஒரு விஷயம் அடிக்கடி நாங்க பேசுவோம், நான் ஒரு ரோபோ, வசனம் சொன்னா அப்படியே கீழ்ப்படிவேன், வசனம் சொல்லியா யார் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன். அந்த ஆட்டிடியூட் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா வசனம் தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது. இது சொல்லுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யாரு? 2ஆம் முறை வந்து யோவான் ஸ்நானகட்ட ஞானஸ்தானம் வாங்கினவங்க மீண்டும் ஒரு முறை பவுல் சொன்னதுக்கு அப்புறம் ஞானஸ்தானத்தை வாங்குறாங்க. சோ ரீபேப்டிசம் இஸ் அக்செப்டட் இன் பைபிள். ஆனா இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம், ஒருவேளை நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல வாங்கியிருந்தீங்கன்னா அது வசனத்துல அந்த கட்டளை கொடுக்கப்படவில்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம்னா அது இயேசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் வாங்கணும். நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் வாங்குறோம்? ஞானஸ்தானம் எதுக்காக வாங்குறோம்? பாவங்கள் கழுவப்பட. உண்மைதானே? ஏசப்பா வந்து நம்ம ரட்சிக்கிறாரு, அதை கிரியை மூலம் வெளிக்காட்டுறோம். என்னுடைய பாவங்கள் எப்ப கழுவப்படுதுன்னா ஞானஸ்தானத்தின் மூலம் கழுவப்படுது. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் ஞானஸ்தானம் கரெக்டா இருக்கணும், இல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கரெக்டா இருக்கணும். நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்துட்டோம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துலன்றது ஞானஸ்தானமே கிடையாது, அது ஒரு குளியல். ஐ எம் சாரி டு சே திஸ் பிகாஸ் அதான் வசனம் சொல்லுது, அது ஒரு சடங்கு, ஒரு குளியல் மாதிரி தான், தவிர நம்முடைய பாவங்கள் அங்க கழுவப்படவே இல்லை. உங்களுடைய பாவங்கள் வசனம் சொல்லுது பாத்தீங்களா, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கிறிஸ்தவர்கள் வீட்டுல பாத்தீங்களா விடுதலை இருக்கா? வியாதி இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகுது, சாகுறாங்க, கேன்சர் இருக்கு. அப்போ வசனத்தை தெரிஞ்ச பிள்ளைங்க வீட்லயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ 8:32 நம்ம வாழ்க்கையில படிச்சிருச்சா? சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கல. விடுதலை ஆக்கிருந்தா ரொம்ப நல்லது, நீங்க கீழ்படுறீங்க. விடுதலை இல்லை அப்படின்னா அந்த வசனம் என் வாழ்க்கையில பழிக்கல. அது ஏன் பழிக்கலன்னா சத்தியத்தை நான் இன்னும் அறியவே இல்லைன்னு அர்த்தம். இல்ல அறிஞ்சு கூட என்ன பண்ணேன்னா அப்படியே சரி பார்க்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. சோ 2ஆம் முறை பேப்டிசம் பத்தி இங்க பேச வரல. நீங்க ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எடுக்க போற இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் உங்களுக்கு முதல் பேப்டிசமே. பிதா குமாரன்றது அது பேப்டிசம் அல்ல, இட் இஸ் ஜஸ்ட் பேதிங்ன்றதை பார்க்கிறோம். அடுத்தது சபைகள்ல, இது லாஸ்ட் டாபிக், இந்த செஷனுக்கு வந்து லாஸ்ட் டாபிக் இது. அடுத்தது சபைகள்ல வந்து இந்த விஷயத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுறாங்க, ஆவியில் பிறப்பதை குறிச்சு. அது தியானிப்போம். இப்போ யோவான் 3:5 வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சில பேர் சொல்றாங்க ஞானஸ்தானம்லாம் வாங்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்துல பிறக்கிறது தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம். ஆவியில பிறக்கிறது தான் என்னன்னா, இன்னைக்கு சபைகள்ல பெரும்பாலானோர் சொல்ற விஷயம் என்ன, அந்நிய பாஷையில நீங்க வந்து மீண்டும் பிறந்துட்டீங்களா, உங்களுக்கு வந்து அபிஷேகம் கிடைச்சிருச்சா அப்படின்ற சில காரியங்களை பேசுறாங்க. பட் நாம வசனம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 2:32 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெறுறது. மத்தேயு 7:22-23 வாசிக்கலாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் பேசுறது ஊழியக்காரங்களை பார்த்து பேசுறாரு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவ நன்காய் அறிந்த பிள்ளைகள் தான் பேசுறாங்க, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவான்றாங்க. இப்போ இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து வரங்கள், 9 வரங்கள் இருக்குது. அதுல சில வரங்கள் தான் இங்க பேசப்படுது. அப்போ அதுல இருக்கிற 9வது வரம் தான் அந்நிய பாஷை வரம். அந்த அந்நிய பாஷை வரம் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க சபைகள்ல. அப்போ வரங்களை உடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியேன். இருக்கிற எல்லா வரங்களிலும் மேலான வரம் எதுங்க? பவுல் சொல்றான் தீர்க்க தரிசன வரம் தான். அந்த வரத்தை வந்து நீங்க நாடி கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்றான். அந்த வரத்தை இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்டவர் ரிப்ளை கொடுக்குறாருங்க, ஒரு காலம் உங்களை அறியேன். அதுக்கு இன்னும் கீழே படிச்சு பாருங்களேன், ரொம்ப கடுமையா இருக்கும். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். பேய ஓட்டுறது அக்கிரமமா?
பிசாசுகளை துரத்து, வியாதியில சுகமாக்குறது அக்கிரமமா, அற்புதம் செய்து வரமா, எல்லா வரத்துக்கும் மேலான வரமாகிய தீர்க்க தரிசன வரத்தை வந்து உரைக்கிறது அக்கிரமமா? அந்த இடத்துல அன்பு இல்லை. வரத்தை வச்சு ஒருவரும் பரலோகம் போக முடியாது. வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, ஆவியின் வரங்களை வைத்து ஒருவரும் பரலோகம் போக முடியாது. ஆவியின் வரம் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா சபையோட பக்தி விருத்திக்காக, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துக்கு தான் ஆவியின் வரங்களை தவிர தனிப்பட்ட முறையில நான் பரலோகம் போகிறதுக்கு எனக்கு வரங்கள் உதவவே உதவாது. நான் பரலோகம் போகணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வருவோம். நம்ம 1 கொரிந்தியர் 13:8 வாசிக்கலாம். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவு ஆனாலும் ஒளிந்து போம். சில பேர் ரொம்ப கில்ட்டி கான்சியஸ்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு அந்நிய பாஷை வரமே வரல பிரதர் அப்படின்னாங்க. நான் பல வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கேன், வரமே வரல, நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடவே நிறைய பேர் சபைக்கு போறாங்க. சில பேருக்கு அந்த வரமே இல்ல, என்ன பண்றாங்க, நீ பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்றாங்க, நீங்க வாய்க்கு வந்த வளருங்கன்னு சொல்லி ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு டூப்ளிகேட் போட்டா கர்த்தர் வர மாட்டாரு, பிசாசு தான் வரும். நிறைய வீடுகளுக்கு போவோம், நாங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணி ஆரம்பிச்ச மாத்திரத்துல அவங்க புசு புசு புசுன்னு சொல்லி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, மேல கை இயேசு நாமத்துல வெளியே போ அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்போ இயேசுக்கு டூப்ளிகேட் போட்டா அங்க வரப்போறது பரிசுத்த ஆவி இல்ல, அங்க வரப்போறது கண்டிப்பா அசுத்த ஆவி தான் நம்ம உணரணும். இங்க உங்க முக்கியமா பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனமே ஒளிந்து போகின்றாரு. அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போகும். ஓய்ந்து போகிற அந்நிய பாஷை இருக்கிறதுனால நமக்கு வந்து பரலோகம் போக முடியுமா? அந்த வரம் தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம் சொல்லி சபைகளில் ஒதுக்கிறாங்களே. ஓய்ந்து போகிற அந்நிய பாஷைனால பிரயோஜனம் இல்லை. அது கர்த்தர் நம்ம கொடுக்குற வரம், ரொம்ப நல்லது. அது கொடுத்தாருன்னா நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது சபையோட பக்தி விருத்திக்கு தானே தவிர அது ஒருபோதும் தனி மனித ரட்சிப்புக்கு அது பிரயோஜனப்படாது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அடுத்ததான் இங்க பார்க்கப்படுது, முதல்ல தேவன் ஒருவர் என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானத்தை பெறணும். ரொம்ப முக்கியமா இது 2 மட்டும் பண்ணா பத்தாது. இந்த வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ 9 கனி இங்க எழுதப்பட்டிருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்ப ஞானஸ்தானம் வாங்குறோம் சரிங்களா? நீங்க பிதா குமாரல வாங்கிருக்கலாம், இயேசு கிறிஸ்து நாமத்துல வாங்கிருக்கலாம். ஞானஸ்தானத்தை வாங்கிட்டோம், என்ன பண்றோம்? தண்ணிக்குள்ள போகிறோம். தண்ணிக்குள்ள போய் என்ன விசுவாசிக்கிறோம்? என் பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுது. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே போல நானும் மரிக்கிறேன். என் பழைய மனுஷனை தண்ணியில புதைக்கிறேன். அவர் எப்படி உயிர்த்தாரோ அதே போல புதிய மனுஷனாய் தண்ணியிலிருந்து வெளியே வரும்பொழுது நானும் உயிர்க்கிறேன். ஆனா உங்க பழைய மனுஷனோட புத்தி மாறிடுச்சா? அதே கோபம், அதே மாமியார் மருமக சண்டை, அதே கணவன் மனைவி சண்டை, அதே பிள்ளைகள் மேல எரிச்சல், அதே பொய், அதே பித்தலாட்டம். என் வாழ்க்கை மாறவே இல்லை. ஆனா என்ன பண்றேன்? ஞானஸ்தானத்துல தண்ணிக்குள்ள போறேன், நான் வெளியே வரேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு பிரதர், ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆச்சு பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தாம இருந்தாங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க வந்து ஒரே தேவனை அறிஞ்சும் பிரயோஜனம் இல்லை, தசமபாக காணிக்கை விட்டும் பிரயோஜனம் இல்லை, வீட்டு சபையில இணைந்திருந்தும் பிரயோஜனமே இல்லை. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னா அந்த பழைய மனுஷனோட புத்தியை வந்து மாத்தணும். அதுதான் மீண்டும் ஆவியில பிறக்கிறது. முன்னாடி கோவப்படுவேன் பிரதர், இப்ப நான் கோவப்பட மாட்டேங்கிறேன். முன்னாடி எனக்கு நீடிய சாந்தம் இருக்காது, இன்னைக்கு நீடிய சாந்தம் இருக்கு. முன்ன ரொம்ப நிறைய நான் ஃபோன் பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், பாட்டு கேட்பேன். இன்னைக்கு இச்சை அடக்கத்தோட நான் இருக்கிறேன். முன்னாடி எனக்கு சாப்பாடை பார்த்தா அதிக இச்சை இருக்கும், இன்னைக்கு சாப்பாடை பார்த்தா எனக்கு இச்சை இல்லை பிரதர். அதே போல எனக்கு வந்து டிவி பார்க்கணும், இல்ல அந்த மாதிரி புரணி பேசணும், இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எனக்கு இப்ப கிடையாது பிரதர், நான் மீண்டு வந்துட்டேன். இதுதான் ஆவியில பிறக்கிறதே தவிர அந்நிய பாஷை, ஓந்து போகிற அந்நிய பாஷையை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு பர்சனலா பரலோக போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ண போறது கிடையாதுன்றதை நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். ஸோ மீண்டும் ஆவியில் பிறப்பதுன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வந்து நிதானித்து பாருங்க. எங்கிட்ட வந்து ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட அன்பு இருக்கா? ஒருவேளை வந்து ஒரு நாளைக்கு நீங்க 10 தடவை கோவப்படுறீங்கன்னா நீங்க நாளைக்கு என்ன பண்ணணும்? அது 9ஆ மாறணும். ஏன்னா ஒரே நாளா மாற்ற முடியாது. அடுத்த நாள் வந்து 8ஆ மாறணும், அடுத்தது வந்து 5ஆ மாறணும், அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1. இப்படி பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும். ஒரு காலத்தை நான் நினைச்சிருக்கேன், பரிசுத்தமான வாழவே முடியாது. கர்த்தருக்கு வந்து அவர் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்குது. அதை மீட் பண்ண ஒரு மனுஷனால முடியாதுன்றாரு. ஆனா சொல்றாரு பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும். இப்ப இன்னைக்கு பாவத்தை விட்டு ஒழிச்சிட்டேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னும் பரிசுத்தமா மாறுறேன். அப்ப மொட்டை மாடிக்கு போறப்ப படி ஏறி போறோம் பாத்தீங்களா? ஒரு படி ஏறி இருக்கிறேன், ஆனா போக வேண்டிய தூரம் இருக்குது. அடுத்த நாள் அடுத்த படி, அடுத்த நாள் அடுத்த படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறி ஏறி மேல போகிறது போல எனக்குள்ள இருக்கிற அழுக்கை நான் தேடி ஆராய்ஞ்சு பார்த்து ஆவியின் கனிக்கு ஈக்குவேட் பண்ணி மட்டும் இருந்தேன்னா கண்டிப்பா நமக்கு பரலோகம் உண்டு. ஸோ
இந்த மாதிரி வந்து போதனைகள் வந்து சபையில வந்து போதிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் போன சபைகள்ல வந்து பெரும்பாலும் போதிக்கல. அந்நிய பாஷை வரத்தை மையப்படுத்துவாங்க, ஆவியில பிறப்பதை பத்தி பெருசு பேச மாட்டாங்க. ஏன்னா கடுமையான உபதேசமா இருந்துச்சுங்களேன், ஜனங்க கிளம்பி ஓடி போயிடறாங்கன்னு சொல்லிட்டு, பணம் வரதும் கம்மியாயிருதுன்னு சொல்லிட்டு போதர்கள் பெருசா போதிக்கிறதுன்னு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்ப நம்ம கேட்டு சத்தியம் இருக்கு பாத்தீங்களா, சபை எங்க கூடணும், சபைன்னா என்ன, எதுக்காக கூடுறோம், கட்டடத்துல வந்து கர்த்தர் வாசம் பண்ணவே இல்லை, சிலை வழிபாடு தப்பு, ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல வாங்கணும், தேவன் ஒருவரே தான், ஆவியின் கனி, இந்த மாதிரி உபதேசத்தை போதிக்காம இருக்கிற சபைகள்ல ஐக்கியமா இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற வசனத்தை நம்ம கேட்டு பார்ப்போம். ரோமர் 16:17 முதல் 18 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நவ வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று நான் புத்தி சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. இந்த மாதிரி சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள், நம்ம வசனம் பாத்தீங்களா, ஆக்கினைக்கு ஏதுவான கொடுகை, அன்பிற்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும் கொடுகை, இல்லைன்னா ஆக்கினைக்கு ஏதுவான கொடுகை. ஆக்கினைக்கு ஏதுவான கொடுகை இது அப்படின்னா, இப்ப நம்ம கத்துட்ட டாக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அடிப்படையான சத்தியங்கள். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக எங்கேயாவது போதனை இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க ஐக்கியத்துல இருந்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 1 தீமோத்தேயு 3:1 வசனம் 3 முதல் 5 வரை வாசிக்கலாம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. எப்படிப்பட்டவர்கள்? ஆரோக்கியமான வசனங்களை தேவபக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமலும். சத்தியம் போய் சொல்ல வேண்டியதும் எல்லாருக்கும் கடமை. மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் சொல்லியிருக்கு, அதை மட்டும் வாங்குவேன்னு சொல்லி அதை மட்டும் பிடிக்க கூடாது. அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் போய் சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய நம்ம கடமையா இருக்கிறது. அறிவிக்கும் பொழுது ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமலும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். இன்னைக்கு நீங்க போய் திருத்துவன் தப்பு பிரதர் அப்படின்னு போய் சொல்லி பாருங்க பாஸ்டர் கிட்ட, நீ அந்தி கிறிஸ்து, உனக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, நீ கிளம்பி போடுன்றவர். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க பண்றதெல்லாம் தேவபக்திக்குரிய ஆதாய தொழில். அப்படி பார்த்தா பாத்தீங்களா, போதனை பிளாட்ஃபார்ம் கிடைக்காது எனக்கு, நல்லா போதிக்க முடியாது. எனக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது, நீங்க வந்து எனக்கு வர 1000 ரூபாய் கெடுத்துருவீங்க போல இருக்குது, நீங்க இதெல்லாம் போதிக்க முடியாது சொல்லிட்டு போன ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு சபையில இருக்கிற நிலைமை. கர்த்தர் சொல்றாரு, சத்தியத்தில் ஒரு பொய்யும் களவாது. ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம், அதுக்கு பேர் பால் இல்லை, அதுக்கு பேரு விஷம். நீங்க போற சபைகள்ல 99% சத்தியம் சரியா இருந்து 1% தவறா இருந்தா, ஒரு டம்ளர் பாலை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, அதை நீங்க யாரும் குடிக்க மாட்டீங்க. அதுபோல கர்த்தர் சொல்றாரு, சத்தியத்தில் ஒரு பொய்யும் களவாது. ஒருவேளை நீங்க போற இடத்துல வந்து வித்தியாசமான போதனைகள் இருந்துச்சு அப்படின்னா, நாங்க திரும்பவும் சொல்றோம், நாங்க சொல்றதுனால நீங்க யாரும் ஒத்துக்க தேவையில்லை. ஒத்துக்கிறது வந்து உங்க விருப்பம் தான். ஆனா நாங்க கேட்கறது ஒரு விஷயம் தான், இதை ஆராய்ஞ்சு பாருங்க, இதை அப்படியே விட்டுறாதீங்க. கர்த்தர் வந்து எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார், எல்லாரும் பரலோகம் போன விருப்பப்படுறார். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது கண்டிப்பா ஆக்சிடென்ட் இல்லை. இவ்வளவு வசனங்கள் உள்ள போயிருதுக்கு வந்து நீங்க எந்த சபைக்கு போனாலும் ஒரு 5 வசனத்துக்கு வந்து 1 மணி நேரம் போதிப்பாங்க. இங்க வசனம் பேக் டு பேக் வசனம் தான் பேசணும், வேற எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு வசனம் மட்டும் இல்ல, அதுக்குரிய சாட்சிகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார், அவர் நம்ம மேல அன்பு செய்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வசனங்களை வந்து பிபிடியை வந்து நாங்க அமைச்சு விடுறோம், நீங்க வந்து வசனங்களை வந்து பைபிளோட ஒப்பிட்டு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனங்கள் தான் நமக்கு நித்திய ஜீவனை கூட்டு போக போகிறது. அவருடைய வார்த்தைகளை தெரிஞ்சும் அதை கீழ்ப்படியாம போனோம்னா நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவா போயிடும். ஏன்னா சில பேர் ஹிந்துவா வந்திருக்கலாம், இல்ல வேறு மதத்தவரா இருக்கலாம், இல்ல பரம்பரையா கிறிஸ்துவா இருக்கலாம். உங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு நீங்க ஒரு சபைகளை வந்து சேர்ந்திருக்கலாம், உங்க பேக்ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உணர முடியும், நம்ம எல்லாரும் வந்து கர்த்தருக்காக
வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள். அவர் வரும் பொழுது எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடும் நம்ம எல்லாருடைய எண்ணமா இருக்குது. ஆனா அதுக்கு சத்தியத்தை கீழ்ப்படியாம நம்மளால போட முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். வழி ஒண்ணுதான். ஆரம்பத்துல பேசணும் பாத்தீங்களா, 50,000 வழிலாம் இல்ல, 1,00,000 வழிலாம் கிடையாது. வழி ஒண்ணுதான். யாராவது ஒருத்தர் தான் கரெக்டா போதிக்கணும். 50,000 சபைகளை நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு இது தப்பு அது சரின்னு சொல்லி நீங்க மார்க் போடுறதுக்குள்ள வயசாகி போகுது. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்துல பார்த்தா பாத்தீங்களா, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் பூரணமா இருக்கிறது. நமக்கு வேற யாரும் போதிக்க தேவையே இல்லை. அந்த வசனத்தை நீங்க எடுத்து நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க இருதயத்தை கர்த்தர் தொடுவார். கர்த்தர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வரும்பொழுது கரை தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற சபையாய் நாம் எல்லாரும் சேர்ந்து அவர் தரிசிப்பதற்கு தயாராகும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.